திருச்சிற்றம்பலம். 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 மற்ற பற்றனைக்கென்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேனி நீ பிற வாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தோளும் தேத்தும் சீர்கரை யூரிப்பாண்டி கொடிமூடி நற்றவாவுனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்னைக்கு திருவாசகத்துல சைவசித்தாந்தம் படிக்க போறோம். நன்றி படியும். திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம் தோற்றுவார். சித்தாந்த சைவ சமயம் 12 திருமுறைகளை கொண்டுள்ளது. அவற்றுள் திருவாசகம் 8வது இடத்தை வகிக்கின்றது. திருவாசகம் என்பது திருவுடைய சொற்களால் ஆகிய அருநூல் என்னும் பொருளை தரும். திரு என்பது செல்வச் செருக்கால் மகிழ்ச்சி அடைதல், வறுமை துயரால் வருத்தம் உறுதலும் இன்றி எப்போதும் ஒரே மனநிலையுடன் கூடிய உள்ளத்தில் நிறைவை குறிக்கும். வாசகம் என்பது அத்தகைய மனநிலையுடையவர்களின் திருவாயிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் மிக்க சொற்களால் அமையும் நூலை குறிக்கும். திருவாசகம் ஓர் அருள் நூல். இது ஓர் அனுபவ நூல். இந்நூலில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் பழுத்த மனத்து அடியவர்களின் பண்பட்ட உள்ளத்திலிருந்து சிவபோத முயற்சியால் வெளிப்பட்டது. அரும்பொருள் நூலினை அருளி செய்தவர் வாதவூர் அடிகள் என்னும் மணிவாசக பெருந்தகை ஆவார். இப்பெருந்தகையின் வரலாற்றினை 12 திருமுறை வரலாறு என்னும் இம்மையத்தின் 7வது வெளியீட்டில் காணலாம். திருவாசகத்தின் சிறப்பு. சிவபெருமான் திருவருள் என்று உணர்த்த தன் செயலற்று தாம் அற்றவின் நாதன் தன் செயலான நிலையில் விளைந்த வாக்கு திருவாசகமாகும். இதனை பசுக்கரணம், பதிகரணம், அதல் ஆதல் என்று சாத்திரங்கள் பேசும். அதை எனக்கு விளங்கில அந்த வசனம். அந்த பசுகரணம் பதிகரணம் என்றது இப்ப நீங்கள் செய்யற புண்ணியம் ஆன்மாக்களுக்கு செய்யறது அது பசுகரணமாகவும், இறைவனுக்கண்டு நினைச்சு செய்யறது அது சிவபுண்ணியமாயும் போகும். அதுதான் பசுகரணம். சேர்த்து வாசிக்கணும். பதிகரணம் ஆதல் என்று சாத்திரங்கள் பேசும். பதிகரணம் ஆதல் என்று சாத்திரங்கள் பேசும். கடை தூளி வரும்போது தானே தனித்து நிற்கும் நிலையில் தனிமையை கழிக்கும் பொருட்டு சிவபெருமான் மானுட சட்டை தாங்கி கையேட்டு எழுத்தாளர் ஆகி திருவாசகத்திற்கு ஒரு பிரதி எழுதி வைத்துக் கொண்டார். பலகாலம் பயின்று அழுந்தி அருந்து ஆனந்த பரவசத்தில் தோய்ந்து அனுபவத்தால் கற்றாரையும் கேட்பாரையும் பிணிக்கும் பெருமை பெற்று சொல்நடையும் பொருள்நடையும் அப்படியே பின்னி பிணைந்து பல ஆயிரம் உள்ளங்களை கரைத்து கண்ணீர் பெருக்கும் கனிவை உடையது இத்திருவாசகம். அதெண்டா உண்மைதான். திருவாசகத்தில் வர சொல்லுகள் உண்மைக்கு கசிவானது. திருவாசகத்திற்கு உருவாதார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பது பழமொழி. சிறப்பு ராணிய கவடி கட்ட திருவாசக சிறப்பு பாயிரம். திருவாசக படனம் தொடங்குவதற்கு முன்பு அனைவரும் பாடும் ஒரு வெண்பா உள்ளது. அது வருமாறு. இது ஒரு வெண்பா. தெரியாது. எப்பவும் இந்த ஆக்கியதைக்கு பிறகு ஒரு கோடு வந்து இந்த 2வது வரியில கடைசி சொல்லுக்கு பிறகு ஒரு கோடு வந்து இப்படி வந்தா அது வெண்பா. அது எல்லாத்துக்கும் வாரான உள்ள அந்த இதுல வருதுதானே கந்தசஷ்டி கவசத்திலே அந்த போருக்கு தொல்லை வந்து அத சொல்றது குறள் வெண்பான். வெண்பா சொல்லுங்க. தொல்லையிடும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரம் கோன் திருவாசகம் என்னும் தேன். இந்த சிறப்பு பாயிரத்தை பாடியருடைய பெருமகனர் யாவர் என்பது அறியக்கூடவில்லை.
இது யாருன்றே தெரியாது. சரியா திருவனாத்தான் இருக்கும் வேறு யார்? இல்லையாண்டி, பிறகு யாரோ வந்து எழுதினதா. திருவாசகத்தை படிச்சது. இந்த பொருள் எல்லாம் கூறினாக்கள் யாருன்னு தெரிய இல்லையா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவ. தானே திருமந்திரத்துக்கும் அந்த 5 கரத்தை எழுதினவர் பிறகுதான் எழுதின. திருமூலர் எழுதையிலத்தானே. அது திருமந்திரத்துல இல்லையண்டு இல்லை, சில பேர் வாதாடி. அது இல்லையாண்டி, காப்பு. அது காப்பு. இவ்வன்பா திருவாசகத்தின் அரும்பெரும் சிறப்பை நமக்கு உணர்த்துகின்றது. இதன் பொருள் வருமாறு: கொண்டு கூட்டு எல்லை மறுவா நெறியளிக்கும் என்னண்டு தெரியுமோ? கொண்டு கூட்டாண்டு அப்ப அதத்தான் இப்ப எல்லையில இருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சரி. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரம் கோன் திருவாசகம் என்னும் தேன் தொல்லை இரும்பிறவி சூழும் தளநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது ஏகாரம், அதாவது தேற்றாகாரம். எல்லை மறுவா நெறி என்பது நுகரும் தோறும் நுகரு தோறும் புதிதாய் விளைகின்ற வீட்டின்ப நெறியை உணர்த்துகின்றது. பேரின்ப உணர்வு ஓர் எல்லைக்குள் அமையாதது. அளிக்கும் அங்கோன் என்பது இத்திருவாசக நூலை பயிலும் அனைவருக்கும் இப்பேரின்பம் உணர்வை ஊட்டும் எங்கள் தலைவராகிய மணிவாசக பெருந்தகையை குறிக்கும். திருவாசகம் என்னும் தேன் என்பது அருள் விளங்கும் சொற்களால் அமைந்த இந்த திருவாசகம் தேனை போன்று பாடும் நாவிற்கு இனிய சுவையையும் பிறவிப்பிணிக்கு மருந்தாகவும் உள்ளது என்பதை குறிக்கின்றது. தேன் நாவிற்கு இனிமையாகவும் உடல் நோய்க்கு மருந்தாகவும் உள்ளதை யாவரும் அறிவர். தொல்லை இரும் பிறவி என்பது அனாதியே தொடங்கி கடத்தற்கு அரிதாயிருக்கும் எண்ணற்ற பிறவிகளை குறிக்கும். சூழும் தலை நீக்கி என்பது ஆணவம், கன்மம், மாயை என்னும் மும்மலங் கட்டுக்களும் உயிர்களை விட்டு போகுமாறு செய்வதை குறிக்கும். அல்லல் அறுத்து என்பது அறியாமையை தரும் ஆணவ மல மறைப்பை முற்றிலும் நீக்குவதை குறிக்கும். ஆனந்தமாக்கியது என்பது திருவாசக அரும் பெறல் நூலினை அதன் பொருள் உணர்ந்து ஓதுபவர்களுக்கு பேரின்பத்தை வழங்குவதை குறிக்கும். பிறவி தலை நீக்குதலும் அல்லல் அறுத்தலும் ஆனந்தமாக்குதலும் ஒன்றுக்கொன்று முறையே ஏதுவும் பயன்களுமாய் நிற்கின்றன. திருவாசகத்திற்கு திருவாசகத்துக்குரை எழுவது என்பது அத்துணை எளிய செயல் அன்று. திருவாவடுதுறை ஆதீனத்து மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களின் தலைமாணாக்கராகிய வித்துவான் தியாகராக செட்டியார் அவர்களை திருசிரபுரம் பட்டாபிராம பிள்ளை அவர்கள் திருவாசகத்துக்கு உரை எழுதித்தர வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தார்கள். மீண்டும் மீண்டும் வற்புறுத்தவே செட்டியார் அவர்கள் பட்டாபிராம பிள்ளை அவர்களிடம், இனியும் வற்புறுத்துவீர்களாயின் இதோ இந்த காவிரியில் விழுந்து உயிரை விட்டு விடுவேன். திருவாசகத்துக்கு உரை எழுதுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்பப்பா அவரே சொல்லி இருக்கிறார் என்று கூறினார்களாம். இச்செய்து திருவாவடுதுறை ஆதீன வெளியீடு 193 64 உள்ளதா. அப்பதான் இதை சொல்லி இருக்கிறேன். இவர் அந்த காலத்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் அந்த காலத்துல சொன்னதை இப்ப சொல்லி இருக்கிறார். திருவாசகத்தில் உள்ள சொற்களுக்கு பதவுரை கூறிவிடலாம். சொற்பொருள் கூறுவது மிக எளிது. ஆனால் அச்சொல்லில் உள்ள பொருளை உணர்ந்து உரை எழுதவல்லர் இவருமிலர். அதனாலேயே சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார் என்று கூறாமல் இப்ப சும்மா சும்மா எல்லாம் மக்கள் சொல்றது அங்க கருத்துகள் காணாதது. இந்த சைவ சித்தாந்தத்தோட சொல்றதுதான் உண்மையான. சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் என்று அருளி செய்வாராயினர் மணிவாசக பெருந்தகை.
அவர் முதலே சொல்லி போட்டார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அறிதல் வேறு, உணர்தல் வேறு. அறிவு என்பது பொருள்களை, அதாவது திங்ஸ், திட்டவட்டமாக தெரிந்து கொள்வதை மட்டுமே குறிக்கும். உணர்வு என்பது அவ்வாறு தெரிந்து கொண்ட அளவில் நில்லாமல் அந்த அறிவு தெரிந்து கொண்ட பொருளில் அழுந்தி அதன் வண்ணமாக ஆகிவிடுதலை குறிக்கும். ஆக அறிவு என்பது பொருளறிவை, நோ ஆஃப் திங்ஸ். உணர்வு என்பது அனுபவத்தையும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் குறிப்பினவாகும். பொருள் அறிவு முழுமையான அறிவன்று. அவ்வறிவு பொருளின் இயல்பு அனைத்தையும் விளங்க செய்யாது. பொதுவாக அறியும் பொருளில் அழுந்தி அறியும் போது அப்பொருளின் இயல்பு முற்றும் விளங்குவதோடு அப்பொருளின் தன்மையை தன்மையாக்கும் இயல்பினையும் உயிர் பெறுகிறது. எனவே அனுபவ அறிவே நிறைவுடைய அறிவாக, அனுபவம்தான் எல்லாத்திலையும் சிறந்தது. என்னத்தை என்றான். இதனாலே உண்மை ஞானத்தை உயிர்க்கு உணர்த்த விரும்பிய திருவள்ளுவர் அந்த அதிகார தலைப்பிற்கு மெய்யறிதல் என்று பெயர் கூறாமல் மெய் உணர்தல் என்று பெயர் சூட்டியருளினார். இது அங்க திருக்குறள்ல இங்கேயும் வருது. திருவாசகத்திலையும் மெய்யுணர்தல் ஒன்று ஒரு இது. திருவாசக பாடல்கள் அவரவர்களுடைய தபத்திற்கும் அருள் அனுபவத்திற்கும் ஏற்ப பொருளை உணர்த்தும். சிவனருளை சிந்தித்து திருவாசகத்தை கற்பவர்களுக்கே அதன் உண்மை பொருளை இறைவன் உணர்த்தி அருள்வான். எனவேதான் திருவாசகத்துக்கு உரை எழுதுவதற்கு பெரும்பாலோர் தயங்குகின்றனர். ஆயினும் இறை அருளையே நினைந்துருகும் பெரியவர்கள் சிலர் திருவாசகத்துக்கு உரை எழுத முற்பட்டனர். அகதும் அவன் திருக்குறிப்பேன கருதி எழுதினர். அவர்கள் எழுதிய உரைகளை தழுவியே இந்நூல் எழுதப்படலாயிற்று. இந்நூல் எழுதுவதற்குதவிய பெரியவர்களின் பெயரும் அவர்கள் எழுதிய நூல்களும் வருமாறு சிந்து பூந்துரை மாவே நெல்லையப்ப பிள்ளை திருவாசக முறை திரட்டு, பண்டிதமணி, இதுகளெல்லாம் எடுத்து நாங்க படிக்கவன். பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்கள் திருச்சதகம், மகாவித்வான் தண்டவாணி தேச திருவாசகன் திருவாவூர் ஆனதின வெளியீடு, திருநீ கந்தசாமி பிள்ளை திருவாசகம் அருஞ்சொற்குறிப்புடன் அண்ணாமலை பல்கலைக்கழகம், மகாவித்வான் சி அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் திருவாசகம். இவர் தான் இந்த அருணை வடிவேல் முதலியார் மகன் தான் அருணை பாலவராஜன் என்று எங்களுக்கு கமலநாதன் ஐயா அந்த வகுப்புல இந்தியாவில இருந்து ஒரு வகுப்பு எடுத்தவர். மறைத்திருமறைமலை அடிகள் திருவாசக விரிவுரை 4 அகவல்கள் செய்திருக்கிறார். வித்துவான் காணா வெள்ளை வேரனர் அவர்கள் பன்னிரு திருமுறை வரலாறு அண்ணாமலை பல்கலைக்கழகம். இவரும் நல்லோர் இந்த வெள்ளை வேறனவற்ற புத்தகங்கள் மிக 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 திறயம். அதுவர் இந்த இந்த திருவாவடுதுறை ஆதீனத்துக்குள்ளதான் இந்த இவர் இருக்கிறார். அவற்றை எந்த புத்தகத்தை எடுத்து படித்தாலும் நல்லது. சித்தாந்த வித்தகர் திருமு பல ரத்தினன் செட்டியார் அவர்கள் திருவாசக சுவை அண்ணாமலை பல்கலைக்கழகம், சைவ சித்தாந்த பெருமன்றம் சென்னை, திருவாசகம் ஆராய்ச்சி அகராதிகளுடன் இது முக்கியமானவர்கள். இன்னும் எவ்வளவு பேர் எழுதியிருக்கணும். அது முதல்ல சொல்லித்தானே நிறைய பேர் எழுதினவே வேண்ட புத்திக்கு தக்க மாதிரி எழுதி. இது 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 இவ்வளவும் இவ அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தால் எங்களுக்கு தந்தது இவ்வளவு மணி நல்லா. திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம் என்னும் தலைப்பினை உடைய நூலில் பெரியவர்களின் இப்பெரியவரின் உரை வளங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சைவ சித்தாந்த நுட்பம் சொறிந்த கருத்துக்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றுள் சித்தாந்த வித்தகர் திருமூரு பல இரத்தின செட்டியார் அவர்கள் எழுதிய திருவாசக சுவையும், சிந்து பூந்துரை மாவே நெல்லையப்ப பிள்ளை அவர்கள் எழுதிய திருவாசக அருள் முறை திரட்டி என்ன நூலும் இவ்வகையில் எளியோனுக்கு பெரிதும் உதவியா இருந்தன என்று கூறினால் அது மேல் இதையும் எடுத்து படிக்கணும். திருவாசக அருள் கைலாச பரம்பரையிலிருந்து வந்தது. உப அண்டி படிங்க. திருமுறைகளில் சைவ சித்தாந்தம். திருமுறைகளில் சைவ சித்தாந்தம். சைவ சமயத்தில் பல உட்பிரிவுகள் உள்ளன. அவற்றை அகச்சமயங்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவை அனைத்தும் சிவாகமங்களையே பிரமாணமாக கொண்டுள்ளன. ஆயினும் அவை சிவ ஆகம செய்திகளில் காணப்படும் ஒரு சில வேறுபாடுகளுக்கு தெளிவான பொருள் அமைதி கொள்ளவில்லை. கொள்ளவில்லை. எனவே சித்தாந்த சைவம் இவற்றுக்கு வேறாக தனித்து விளங்குகின்றது. சித்தாந்த சைவமும்
சிவாகம செய்திகளையே பிரமாணமாக கொள்கிறது என்றாலும் சிவ ஆகம செய்திகளில் உள்ள ஒரு சில வேறுபாடுகளுக்கு பொருளமைதி காணும் வகையில் திருமுறை வாக்குகளின் அடிப்படையில் சைவ சித்தாந்த கொள்கைகளை நிறுவுகிறது. இவ்வுண்மையை சிவஞான பாடியம் என்னும் சிவஞான போத பேருரையில் மாதவ சிவஞான சுவாமிகள் சிவஞான போத சூத்திர பொருளுக்கு விளக்கம் கூறும்போது திருமுறைகளை மேற்கோள் காட்டி அனுபவமுடைய தேசிகர் திருவாக்கான் உணர்க திருவாக்கால் என்றதோ கான் தெரியும் திருவாக்கானா அது பரவாயில்ல திருவாக்கால் உணர்க என்று அவ்வப்பகுதிகளில் குறிப்பிடுவதை கூர்ந்து நோக்கினால் தெளிவாக அறியலாம். அவரைத்தானே சொல்லுதண்டி தேசியரை. அப்ப அது வாக்கான்னு தான் பெறும் அந்த ஆண்பாள். அப்ப அங்க வாக்கால் இல்லாம அந்த அவரை பற்றி சொல்லுது. அனுபவமுடைய தேசியர் திருவாக்கான் உணர்க. நாங்கள் இப்ப படிச்சோம் இந்த சிவஞான சுவாமிகளின் சிவஞான மாதவ சிவஞான சுவாமிகளின் வரலாறு தான் போன செவ்வாய்க்கிழமை படிச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கோ? மாதவ சிவஞான முறைகள் இல்ல பிள்ளை, அவருடைய தேசியருடைய திருவாக்கால் உணர்க. அவற்றை சொல்லால உணரட்டாம்னு தான் சொல்லி இருக்கு. சரியா? அப்ப சரி. இல்ல நாங்க இந்த மாதவ சிவஞான சுவாமிகளை ஞாபகம் இருக்கோ? முந்த நாள் படிச்ச நாங்கள் ராணியக்கா சிவஞான மாபாடியத்தை செய்தவர் மாதவ சிவஞான சுவாமிகள் என்று படிச்சோம். சூத்திர பொருளுக்கு விளக்கம் கூறும்போது திருமுறைகளை மேற்கோள் காட்டி அவர் சொல்லி இருக்கிறாரே இந்த சிவஞான மாபாடியத்துல இந்த சிவஞான போதத்தின் பேர் இந்த சிவஞான போதத்தை சிறப்பித்து கூறுவதுதான் இந்த சிவஞான விளங்கினா. சரி. இறைவன் உள்ளென்று உணர்த்த திருமுறை ஆசிரியர்கள் சிவாகம செய்திகளை செப்பஞ்செய்து திருமுறைகளில் பாடி பரவி உள்ளனர். எனவே சைவ சித்தாந்த ஆசிரியர்கள் திருமுறை வாக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சைவ சித்தாந்த கொள்கைகளை தெளிவாக உருவாக்கி உள்ளார்கள். மேல குரோல் பண்ணும் சைவ சித்தாந்த பொருள் விளக்கத்தை சித்தாந்த ஆசிரியர்கள் சிவாகமங்களிலிருந்து கொண்டுள்ளனர். ஆயினும் சைவ சித்தாந்த கொள்கை விளக்கத்தை அவர்கள் திருமுறையிலிருந்தே பெற்றுள்ளனர். சித்தாந்த பொருள் விளக்கம் என்பது முப்பொருள் உண்மை, முப்பொருள் இயல்பு, 36 தத்துவங்கள், 5 கலைகள், 6 அத்துவாக்கள் முதலானவற்றை குறிக்கும். சித்தாந்த கொள்கையின் விளக்கம் என்பது இறைவனின் சொரூப நிலை, தடத்த நிலை, முத்தியில் உள்ள ஆன்மாவின் நிலை முதலானவற்றை குறிக்கும். இந்த முப்பொருள் உண்மை என்றது என்ன? பதிபசு பாசம், முப்பொருள் இயல்பு, 36 தத்துவங்கள் எங்களுக்கு தெரியும், 5 கலைகள் தெரியும். என்ன? பிரதிஷ்டாகலை, நிவர்த்திகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அதீதகலை, 6 அத்துவாக்கள் எங்களுக்கு தெரியும். என்ன 6 அத்துவாக்கள்? மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. இந்த முப்பொருள் இயல்பும் எனக்கு தெரியும் என்றாலும் ஒரு முப்பொருள் இயல்பு என்னது? ஆணவங்கன்மம் முப்பொருள் என்றேக்கம் ஆணவங்கன்மமாய வராது. இயல்பு. அப்ப முப்பொருள் அது சரி. நீங்க சரி. பசு ஞானம் இயல்பு ஞானங்கள் என்றுதான் அதை சொல்றது, இல்லாட்டி நிலைகள் என்று சொல்றது. இப்ப இயல்பு அண்டேக்குள்ள இப்ப தடத்த நிலை, சொருப நிலையும் இயல்பு சொல்றது. ஆனா அது முப்பொருள் இயல்பு. நீங்க சொல்றது எனக்கு சரி போலதான் கிடக்கு. ஏனண்டா பதியின் இயல்பு பதிஞானம், பசு இயல்பு பசு ஞானம், பாசத்தின் சரி. குட் ராணி அக்கா. சும்மா அந்த மாதிரி பிரைன் வேலை செய்து உங்களுக்கு. எனவேதான் படிச்சு கொண்டு போனது. எனவேதான் திருமுறை கருத்துகளுக்கு விளக்கம் காணும் போது சைவ சித்தாந்த கண் கொண்டு காண வேண்டும் என்று கூறுவோம். சைவ சித்தாந்த கொள்கைகளுக்கு முரணாக திருமுறைகளுக்கு பொருள் கூறினால் அப்பொருள் பொருந்தாது என்பது மட்டுமின்றி அது சிவ விரோதமானதும் ஆகும். இவ்வுண்மையை அதான் உண்மையை உணராம பொருள் சொல்லக்கூடாது. முரணாக திருமுறைகளை பொருள் கூறினார். அந்த அவையிலெல்லாம் இந்த சுருக்கமா தானே சொல்லி இந்த பதிவாசவாதங்களை 3 அப்ப அந்த சைவ சித்தாந்த விளக்கம் இருக்கிறாக்களை தான் இது விளங்கும். சொல்லக்கூடாது. சிவ விரோதம். சிவவிரோதம். இவ்வுண்மை கருத்தில் அந்த வேற சமயத்தவர்கள்
இந்த சைவ சித்தாந்தத்தை விட்டுட்டு அவ தங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒன்றை அதுக்கு இவ்வுண்மையை கருத்தில் கொண்டே இவ்வுண்மையை கருத்தில் கொண்டே திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த டாக்டர் ஜி.யு. போப்பையர் அவர்கள் அந்த நூலின் முகவுரையில் சைவ சித்தாந்த சிஸ்டம் இவ்வுரையில் தமிழ் வாசிக்கலையே நீங்க இங்கிலீஷ்ல சைவ சித்தாந்த சிஸ்டம் is the most elaborate, influential and undoubtedly the most irreducibly valuable of all religion of India. It is peculiar the South Indian and the Tamil religion and must be studied by everyone who hope to understand and influence the great South Indian people. The Vaishnava suite has also, Vaishnava sect has also many influential followers in the Tamil land, but கொஞ்சம் சொல்லணும் தான். These are chiefly immigrant from the north என்று குறிப்பிட்டுள்ளார்கள். வைஷ்ணவம் அப்படி இருந்தாலும் ஆனா இதுதான் சிறந்தது என்றுதான் அவர் சொல்றேன். தமிழாக்கம் கீழே வருதா இந்தியாவில் இவ்வுரையில் தமிழாக்கம் வருமாறு இந்தியாவிலே உள்ள எல்லா மதங்களில் மிகுந்த செல்வாக்கு இன்ஃபுளுயன்ஸ் உடையது சித்தாந்த சைவமே ஆகும். அது உண்மையிலேயே உள்ளார்ந்த பெரிதும் மதிக்கத்தக்க விரிவான கொள்கைகளை உடையது. இச்சமயம் தென்னிந்தியருக்கு உரியது, சிறப்பாக தமிழர்க்கே உரியது. பெருமைக்கும் தென்னிந்திய மக்களை பற்றி புரிந்து கொள்ள விரும்பும் ஒவ்வொருவரும் சைவ சித்தாந்தம் கற்க வேண்டுவது இன்றியமையாகும். தமிழ்நாட்டில் வைணவத்தை குரல் கொண்டு திருக்குறளும் அவர்தான் படிச்சான். அது போல் என்று படிச்சான். அந்த சோசோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றார் அவற்றை பேத்தி இருக்கிறாராம் இந்தியாவிலே. இங்க செய்த வேண்டி கனடாவில அவற்றை சிலி எழுப்பினவ போய் தமிழா கனடாவில. அப்ப அந்த பரம்பரை இருக்கு, வெள்ளக்கார பரம்பரை தானே. அவரே போய் இந்த இத திருமுறை திருவாசகம் திருக்குறள் விழாத்தையும் பாய்ச்சி அவரே எத்தனையோ மொழியில எடுத்து வெளிவிட்டான்னு முந்தைய திருக்குறள் படிச்சாங்க. பின்பற்றுபவர்களும் இருக்கிறார்கள். ஆயினும் அவர்களுள் பெரும்பாலோர் வடநாட்டிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் குடியேறியவர்களே ஆவார். டாக்டர் போப்பையர் அவர்களது கருத்தில் இருந்து சைவ சித்தாந்தம் தமிழர்களுக்கே உரியது ஏன் என்பதும் தமிழ்நாட்டில் உள்ள சைவ சமயத்தினை தெளிவதற்கு சைவ சித்தாந்த கல்வி இன்றியமையாதது என்பதும் இனிதே புறப்படுகின்றன. இந்த வகையில் சைவ சித்தாந்த நோக்கில் திறமறைகளுக்கு பொருள் காணும் முயற்சியில் முதற்கண் திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம் என்னும் தலைப்போடு கூடிய நூலினை இம்மையம் வெளியிடுகிறது. அதான் இவற்றை கருத்து என்னன்னா சைவ சித்தாந்தம் நல்ல அறிஞ்சாத்தான் இதுகளை நாங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் என்றார். இல்லாட்டி தேவாரங்கள் திருவாசகங்களுக்கு பொருள் சும்மா மேலால பாத்துட்டு போக மொழியாளி என்ன கருத்தோட அவை எழுதினதுன்றது எங்களுக்கு அதான சொன்னேன். இந்த பதிவாசத்தை மூன்று சொல்லிவினோம். சைவ சித்தாந்தம் படிச்சாதானே மூன்றா என்னண்டாலும் அந்த சைவ சித்தாந்தம் படிக்காம இந்நூலில் கீழ்காணும் 3 தலைப்புகளில் செய்திகள் கூறப்படுகின்றன. சைவ சித்தாந்த நோக்கினால் திருவாசகம் சித்தாந்த நோக்கில் திருவாசக தலைப்புகள், சைவ சித்தாந்த நோக்கில் திருவாசக சொல்லாட்சியின் மாட்சிமை. சைவ சித்தாந்த நோக்கில் திருவாசகம் தோற்றுவாய்
பன்னிரு திருமுறைகளில் மூவர் தேவாரங்கள் அடங்கிய முதல் 7 திருமுறைகளை காணப்பெறாத பல நுண் பொருள்கள் திருவாசகத்தில் காண கிடைக்கின்றன. சைவ சித்தாந்த கொள்கைகளுக்கு தெளிவான விளக்கமும் விரிவான செய்திகளும் திருவாசகத்தில் உள்ள அளவு பிற நூல்களில் இல்லை என்றே கூறலாம். இந்த தலைப்பு கீழ் இறையியல்பு, உயிரியல்பு, தலைதான் அந்த இயல்பு. இந்த தலைப்பின் கீழ் இறையியல்பு, உயிரியல்பு, அது இறையண்டா பதி. சரி, நீங்க சொன்ன சரி. பதி, பசு, பாசம், தலை சொன்ன. ஆனா நீங்க சொன்ன நீங்கள் பதி ஞானம், பசு ஞானம், ஞானம். அப்ப அந்த இயல்பு, அந்த ஞானங்கள் வேற. ஞானம் வந்து பசு ஞானம், பாச ஞானம் வந்து இந்த தனுகரண புவனகம் கிடைச்சா பிறகு வார ஞானம். இது பாசங்கள்லயே அழுந்தி கிடக்கிறது பாச ஞானம். பிறகு என்ன குருவான இந்த 36 தத்துவங்கள் எல்லாம் நீ அண்டு இந்த உயிருக்கு விளங்கப்படுத்தினா பிறகு அது தானே எல்லாத்தையும் செய்து போட்டு நான் நிக்கிறது தான் அந்த பசு ஞானம். பதி ஞானம், பதிய உணர்ந்து பதியோடையே ஊறி போய் நிக்கிறது பதி ஞானம். அது முத்தி நிலையில. அப்ப இந்த இயல்பு இப்ப ஒரு இறைவன் என்றா இப்படிப்பட்டவர், இயல்பானவர் என்று சொல்றது இல்ல. உயிரண்டா எப்படி உயிரின் இயல்பு, உயிரன்றது இப்படித்தான் ஆன்மா. அதே மாதிரி பாசத்தின் இயல்பு, அவன் இயல்பை சொல்றோம். இப்போ நீங்க ஒரு ஆளை அதை அவன் இயல்பு, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதான் இயல்பு. அப்ப இங்க அந்த அந்த பசு ஞானம் பாச ஞானத்தை சொல்லல ராணி அக்கா. இயல்பு முத்தி இயல்பு என்பவற்றில் உள்ள திருவாசக செய்திகளை ஓரளவு காண்போம். இறை இயல்பு அயன், மால், அரண் என்னும் மூவரும் மும்மூர்த்திகள் எனப்படுவர். பெரும்பாலான புராணங்கள் மும்மூர்த்திகளில் ஒருவர் ஆகிய உருத்திரனையே அரண் வந்தாலும் அது உருத்திரனை தான் உரைக்கும். எங்களுக்கு இப்ப மாலாயனண்டா தெரியும். அது மாதிரி அரண் வந்தோன்னா அது உருத்திரன் தான் என்று சேருமான் என்று கூறுகின்றன சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்று அதோட நிப்பாட்டுங்க. என்று கூறுகின்றன சைவ சித்தாந்தம். உருத்திரன் வேறு, சிவன் வேறு என்று கூறுகின்றது. உருத்திரன் ஆன்மா, சிவன் கடவுள். உருத்திரன் ஆன்மா, சிவன் கடவுள். சிவனுக்கு உருத்திரன் என்னும் பெயர் சில இடங்களில் வரும். அப்போது அப்பெயர் மகா உருத்திரன் ஆகிய சுவேருமானியே குறிக்கும். அது மகா உருத்திரன். ஆனா சும்மா உருத்திரன் ஆன்மான் எல்லாரும் சிவன் அழித்தல் எல்லா நாங்களும் வேற வேற இடங்கள்ல ஆக்கள் சொல்றவே இல்லோ. சிவன் அழித்தல் கடவுள், அழித்தல் கடவுள். அது உருத்திரன் தான் அழித்தல் கடவுள். அழிக்கிறேன் அவரை சொல்றது ராணியாக்கா குனி உருத்திரன் அழித்து செய்யற வேலைய சொல்றது. இவர் மகா உருத்திரன். இந்த மகா உருத்திரன் தான் பேரூழி காலத்தை அழிச்சு படக்கண்டு தோற்றுவார் ஒரு நொடியில. மகாருத்திரன் ஆகிய ஆவார். என்ன சிவனுக்கு உருத்திரன் என்றும் பெயர். சில இடங்களில் அப்போது அப்பெயர் மகா உருத்திரன் ஆகிய சுவேருமானிய குறிக்கும். மும்மூர்த்திகளில் ஒருவராக வரும் உருத்திரனை குனியுறுந்த 3 பேர்ல ஒரு ஆள் குனியுறுத்திரன். நீ சொன்ன மாதிரி காலத்துல செய்யறதுதான் அந்த குனி உருத்திரன். இல்ல இந்த மும்மூர்த்திகள்ல இந்த முன்மூர்த்திகள்ல 3வது அவர் உருத்திரன். அவர் தான் குனி உருத்திரன். அவர் தானே உள்ள ஊழி காலத்துல இந்த இல்ல கொஞ்சம் பொறுமையா வாசியுங்கோ. அப்ப நாங்கள் மும்மூர்த்திகள்னா இவர் குனி உருத்திரன் தான் சொல்லுவோம். மால், அயன், குனியுறுத்திரன். அப்படி சொல்லுற இல்ல மால், அயன், உருத்திரன்.
அத சைவ நாராயணம். சித்தாந்திகளாகிய நாங்கள் சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக கொண்ட எங்களுக்கு அது தெரியும், அந்த உருத்திரன் குனி உருத்திரன் அண்டு. சொல்றது சிவபெருமான சொல்றது மகா உருத்திரன், மகா உருத்திரன். அது மகா சிவன் என்று சொல்றது. மற்ற ஆக்கள் எல்லாம் இந்த குனி உருத்திரனைத்தான் சிவன் என்று சொல்றோம். சிவன் அழித்தல் தொல்ல செய்கிறவர் அண்டு. தொழில செய்கிறவர் எப்படி என்றா ஊழிக்காலம் வரைய கழிச்சு போட்டு கண்டு ஒரு 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 சுன்ற மாத்திரை ஒரு சுன்ற அளவில் அவர் அடுத்த தோற்றத்தை செய்திடுவார். ஒரு சுண்டலத்தான் ஒரு மாத்திரை என்ற ஒரு சுண்டலத்தான் ஒரு மாத்திரை. ஒருவராவரும் உருத்திரனை குனி உருத்திரன் என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது. மகா உருத்திரன், மகா ருத்திரன் அது கடவுள். குனி உருத்திரன் ஆன்மா. ஆன்மா ஏன்னா தேவர்களையும் ஆன்மாண்டு தானே சொல்றேன் இன்றைக்கு வேற அதுல நேற்று. அப்ப தேவர்களும் ஒரு ஆன்மா. அப்ப அவர் அதுதான் அந்த குரு உருத்திரன், அவர் ஒரு ஆன்மா. இவ்வுண்மையை திருவாசகத்தில் 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் அவர்தான் மகாருத்திரர். இந்த 3 பேரும் காணாம திரும்பி வந்தவர் என்று மணிவாசக பெருந்தகை என்று மணிவாசக பெருந்தகை அருளி செய்துள்ளார். இந்த பாட்டில் வரும் மூவர் என்னும் சொல் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் ஆகிய மும்மூர்த்திகளை குறிக்கும். 33 என்பது உருத்திரர் 11, ஆதித்தர் 12, மருத்துவர் 20, வசுக்கள் 8 ஆகிய 33 தேவர்களை குறிக்கும். மற்றொழிந்த தேவர் என்பது இந்திரன், வருணன், அக்கினி முதலியவர்களை குறிக்கும். இவர்களில் எவராலும் எளிதில் அறியப்பட மாட்டாதவன் நம் சிவபெருமான். எனவே சிவபெருமான் மூவர்க்கும் மேலான ஒரு பெருநிலையில் வைத்து பேசப்படுகிறான் என்பது புறப்படும். இவ்வுண்மையை நமக்கு அறிவுறுத்தும் பொருட்டு சிவஞான மகாபாடியம் மகா இல்லையா மாபாடியம், அந்த சிவஞான மாபாடியம் முதற் சூத்திரனின் தொடக்கத்திலேயே சூத்திரத்தின் முதலாவது சூத்திரத்தின் தொடக்கத்திலேயே வேறுபாடும் வராது மகா உருத்திரனாகிய பரமசிவனை குனி உருத்திரனாக வைத்து எண்ணுவோரை நோக்கி வாதவூரடிகள் கூறிய திருவாக்கினால் அறிக. மாணிக்கவாசகர் அப்போ எதே சொல்லி போட்ட என்ன இந்த இந்த அந்த மகா உருத்திரனுக்கும் குனி உருத்திரனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாரும் அதைத்தான் தூக்கி கொண்டு அதுதான் நாங்கள் படிக்கலையும் சில பேர் சொல்றவர் சிவன் அழித்தல் செய்யற. இவ்வுண்மையை நமக்கு அறிவுறுத்தும் பொருட்டு சிவஞான மாபாடியம் முதற் சூத்திரத்தின் தொடக்கத்திலேயே வேறுபாடுனாலும் மகாவிருத்திரனாகிய பரமசிவனை குனிவுத்திரனாக வைத்து எண்ணுவோரை நோக்கி வாதவூர் அடிகள் இறங்கி கூறிய திருவாக்கினால் அறிக என்று சிவஞான சுவாமிகள் எது திருவாக்கு அந்த பாட்டு மூவரும் மெற்றொழிந்த தேவரும் காணாத சிவபெருமான் திருவாசகத்துல நாங்கள் படிக்கிறோம். நாங்க இனிமேலும் இந்த மூவரும் 33 இந்த 11 உருத்திரர், ஆதித்தர், 20 என்னட்ட கிடக்கு. நான் புறாதான் வசுக்கள் நான் வேற இதுகள்ல மறந்துடுறேன். 33 தேவர்களை இது குறிக்கும். எடுத்துட்டு எழுதுங்க பார்த்து. அப்ப இதுதான் அந்த மூவரும் 30 இது திருமந்திரத்திலையும் பாடுறது. மூவரும் 33 என்று சிவஞான சுவாமிகள் மேல கிடக்கின்ற திருச்சதத்திலே 4வது வரியில சொல்லப்படுது என்று சிவஞான சுவாமிகள்
திருச்சதகம் 4வது பாடலை எடுத்து மேற்கோள் காட்டி அருளியிருப்பது இங்கு ஆழ்ந்து சிந்திப்பதற்குரியது. அத்திருவாசக பாடல் வருமாறு: சாவா முன்னாள் தக்கன் வேள்வி தகர்ந்து நஞ்சம் அஞ்சி ஆவா என்றாயன்று அவிதாயிடு நம்மவரவரே மூவர் என்றே எம்பிரானோடு மண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிவாரே. இப்பாட்டுக்கு பொருள் எங்க வருது? அது என்ன 4வது பாடல் திருச்சதகத்துல வருது. முன்னொரு காலத்தில் தக்கனால் செய்யப்பட்ட யாகத்தில் ஆவியாக வந்த ஆவி வேற அவி வேற. அவியண்டா அந்த அவிப்பாகத்தை சிவருமானுக்கு அந்த பாகத்தை எடுத்து ஆக்களுக்கு கொடுக்குற யாகத்துக்கு வந்த ஆக்களுக்கு அவிப்பாகம். அது அவியாக வந்த ஆட்டின் ஊனை தின்று வீரபத்திர கடவுள் தக்கனை ஒருக்க வந்தபோது அஞ்சியும் பாற்கடலை அசுரரும் தேவரும் கடைந்த போது அதனின்றும் எழுந்த நஞ்சினைக் கண்டு அஞ்சியும் ஐயோ எங்கள் அம்மையப்பராயிருக்கும் சிவருமானே எங்களை காப்பாற்று என்று முறையீடு செய்த சகலர் வகை ஆன்ம வர்க்கத்தில் ஒரு வகையினர் ஆகிய நம் இனத்தவர்கள் எனப்படும் நான்முகனும் மாலுமாயுள்ள இவர்களா. இவையெல்லாம் சகலருக்குள்ளதான் வச்சிருக்கிறான். நான்முகனை மாலையும் முழு முதல் பொருளாகிய எங்கள் தலைவனாகிய சிவபெருமானோடு தங்கள் இருவரையும் சேர்த்து மும்மூர்த்திகள் என்று கணக்கிட்டு தத்தமக்குரிய சத்திய உலகத்தையும் வைகுந்த உலகத்தையும் முறையே ஆளுகை செய்தலும் அன்றி சத்திய உலகம் முழு முதற் பொருளாகிய எங்கள் தலைவனாகிய சிவபெருமானோடு தங்கள் ஏற சொல்லின திருமால் வேற அவர் வைகுந்த உலகம் உலகம் பிரமன் வைகுந்த மண்டாலே அது திருமால் வைகுந்த மண்டாலே திருமால் சத்திய உலகம் பிரமனுக்கு ஒரே ஆளுகை செய்தலும் அன்றி இந்நில உலகத்திலும் சில மதத்தவர்களால் கடவுளர் என்று வணங்கப்படுவதனால் தருகித் திரிகிறார்கள். இவர்கள் தருக்கித் திரிகிறார்கள். இவர்கள் என்ன கொடிய பாவம் செய்தார்களோ அவி தேவர் உணவு என்ன சொல்லுவாங்க? ஆடுகளை பலி கொடுத்து அந்த சாப்பாட்டை கொடுக்குறது. ஜாகத்துல ஜாகத்துல நாங்கள் நெய் பால் தயிர் அதுகள் எல்லாம் விட்டு ஜாகம் செய்யக்க அது ஒரு இதா வரும். அண்டி சொல்ற மாதிரி மிருகங்களை பலியிட்டாலும் அதுல வரும். இந்த திருவாசக பாடலில் இருந்து மும்மூர்த்திகளினின்றும் சிவபெருமான் வேறானவன் என்பதும் அவன் ஒருவனே கடவுள் மற்றவர்கள் அனைவரும் ஆன்மாக்களே என்பதும் தெளிவாக புலனாகின்றன. அயன் மால் உருத்திரன் என்னும் மூவரும் 36 தத்துவங்களுள் 24வது தத்துவமாகிய குண தத்துவத்தில் வகிக்கின்ற தேவர்கள் ஆவர். 30-24. ஏனென்றா அவியல் வைஷ்ணவ மதத்துக்கு 24 தத்துவம் தான். இப்ப அவையண்ட தத்துவம் 24, கிறிஸ்தவரும் 24, நாங்கள்லாம் 36 தத்துவம். ஆய குணத்தத்துவம். அதாவது இவர்கள் பிரகிருதி மாயா புவனவாசிகள், பிறப்பு இறப்புக்கு உட்படுபவர்கள். இம்மூவருள் இருவராயுள்ள அயனும் மாலுமே அடிமுடி தேடியவர்கள். மூவரில் ஒருவர் குனி உருத்திரர் வேறு, சீகண்ட உருத்திரர் வேறு. குனி உருத்திரர் குண தத்துவத்தில் அயன் மாலோடு கூட வைகுவர். சீகண்ட உருத்திரர் இம்மூவருக்கும் தலைவராவர். ஸ்ரீகண்ட உருத்திரர் இவர் ஸ்ரீகண்ட உருத்திரர் தான் இந்த ஆன்ம தத்துவங்களுக்கு தலைவர். தலைவரோடு குழப்ப
என்ன இவர் குழப்புறார் பொருள். அதாவது இவர்கள் பிரதியமாய் புவனங்களாகி பிறப்புக்கு உட்பட்டவர்கள். இம்மூவருள் இருவராய் உள்ள அயனும் மாறுமே அடிமுடி தேடியவர்கள். மூவருக்குள் ஒருவரே குனியுறுத்துறார். அது சரி. அவர் உங்களுக்கு என்னண்டா நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம் இந்த ஆன்ம தத்துவங்களுக்கு தலைவரா சீகண்ட ஒருத்தர். அதான் உங்களுக்கு சொல்றேன். இதை நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். இதுல குழம்புறதுக்கு ஒன்றும் இல்ல. சீகண்ட உருத்திரர் இந்த ஆன்ம தத்துவங்களாகிய 24 தத்துவத்துக்கும் தலைவராக இவரைத்தான் சிவபெருமான் நியமிச்சிருக்கிறார். அவர் வேறு. குனியுருத்திரர் குணதத்துவத்தில் அயன்மாலோடு கூட வகிவர். அவர் இந்த குணதத்துவத்தோட அயன்மாலோட இருக்கிறார். சீகண்ட உருத்திரர் மூவருக்கும் தலைவர். அவர் இந்த மூவருக்கும் இந்த மூவர் அயன்மால் இந்த அரண் ஆகிய குனி உருத்திரனுக்கு தலைவர் இந்த சீகண்ட உருத்திரர். இதுல ஒரு குழப்பமும் இல்லை என்று இவர் பிரளயாகலர் சீகண்ட உருத்திரர். ஏனென்றால் இந்த ஆன்ம தத்துவங்களுக்கு தலைவரா இருக்கிறவரை இவர் ஆணவம் கண்மம் மாத்திரமும் வேறு. இவருக்கு மாயை இல்லை. சீகண்ட உருத்திரருக்கு அவருக்கு மாயை இல்லாதவர், மாயைக்குள்ள உட்படாதவர். ஆணவமும் கண்மம் தான் அவருக்கு இருக்கு. அப்ப அசுத்த மாயா புவனத்தில் வசிப்பவர் இந்த சீகண்ட உருத்திரர். ஏன் அசுத்த மாயையிலிருந்துதான் பிரகிருதி மாயை வந்தது. அந்த பிரகிருதி மாயை தான் ஆன்ம தத்துவங்களை தண்டு கொண்டிருக்குது. அப்ப அதுதான் அவர் அசுத்த மாயா புவனத்தில் வசிப்பவர் இந்த சீகண்ட உருத்திரர். அதைத்தான் இப்ப சொல்லுது. அயன் வாசிங்கோரணி. அயன்மால் குனியுருத்திரர் ஆகிய மூவரையும் இவர் நியமித்து பிரகிருதி மாயா புவனத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்யுமாறு அவர்களை இயக்குகிறார். இவர் தான் அதுக்கு தலைவர். இந்த முத்தொழில் தலைவர் சீகண்ட உத்திரர். இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் வேறு, சுத்த மாயா புவனத்தில் இருக்கும் பிரம்ம விஷ்ணுக்கள் வேறு. சுத்த மாயா புவனத்தில் சிவபெருமானே படைத்தல் தொழிலை செய்யும் போது பிரம்மாவாகவும், காத்தல் தொழிலை செய்யும் போது விஷ்ணுவாகவும் நின்று சிவபெருமான் தான் செய்கிறார். அசுத்தமாயாவும் அதாவது இந்த வித்யா தத்துவங்களும் இந்த ஆன்ம தத்துவங்களையும் தான் இந்த சீகண்ட உருத்திரற்ற பொறுப்பில் அவர் தலைவராக்கி விட்டு கிடக்கு. அவைக்குத்தான் பிரம்மா விஷ்ணு உருத்திரன் குனி உருத்திரன் படைத்தல் காத்தல் அழித்தலை செய்தோன்று. அந்த சுத்தமாயான்றது அங்கட அந்த சிவதத்துவத்துக்கு அதுக்கும் இவியலுக்கு அங்க படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் சிவபெருமான் தான் செய்கிறார். இந்த சிவதத்துவம் என்று பறிக்கிறன் சுத்தமாயிலிருந்து வந்து அது சுத்தம். அதுக்கும் இவைக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. இது அத சிவன் தான் இயக்குறார். இவ்வுண்மையை தேவரில் ஒருவன் என்பர். திருவிரி சிவனை தேவர் மூவராய் நின்றது ஓரார். முதல் ஒரு பாதி மாதர் ஆவதும் உணரர். ஆதியறியற்கு அறிய உண்ணா மேவரின் நிலையும் ஓரர். அவன் ஒரு விளைவும் ஓரர் என்று சிவஞான சித்தியார் முழக்குகின்றார். அடிமுடி தேடிய அயனும் மாலும் பிரகிருதி மாயா புவனத்தில் இருப்பவர்கள் என்பதையும் அவர்களும் நம்மை போன்ற சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுண்மையை அறியாத பொது நோக்குடையவர்கள் என கூறிக்கொள்ளும் பல மதவாதிகள் அடிமுடி தேடிய அயனையும் மாலையும் சிவபெருமானோடு வைத்து எண்ணி மயங்குவதோடு தத்துவம் அறியாத பாமர மக்களை மயங்க செய்கிறார்கள். எங்களை போன்ற ஆக்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறான். கடவுள் என்னும் சொல்லாச்சு நான் படிக்கிறேன். கடவுள் என்னும் சொல் கட என்ற பகுதியையும் உள் என்ற விகுதியையும் உடையது. ஒவ்வொரு பொருளுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு என்று 2 இயல்புகள் உள்ளன. அதான் தடத்த இலக்கணம் என்று சொல்லலாம். சிறப்பு இலக்கணம் என்றது சொரூப நிலை, பொது இலக்கணம் என்றது தடத்த. அது எல்லா பொருள்களையும் கடந்து நிற்பது கடவுளின் சிறப்பு இயல்பு. ஒவ்வொரு பொருளோடும் கலந்து அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாக இருப்பது கடவுளின் பொது இயல்பு. இவ்வாறு கலந்து அதுவாய் நிற்கும் தன்மை என்றும் ஒரே தன்மையதாய் உள்ள கடவுளாலே இயல்பு.
அவர் பொதுவாயும் வருவர் சிறப்பாயும் உம் ஓர் உவமை வாயிலாக இவ்வுண்மையை அறியலாம். கதிரவன் உலகில் உள்ள எல்லா பொருள்களையும் கடந்து நிற்கிறான். அவனது கதிர்கள் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் கலந்து நிற்கின்றன. கதிரவனையும் கதிர்களையும் போல் கடவுள் சிவசக்தியாக அம்மியப்பராக இருக்கிறார். இதுவே சைவ சித்தாந்தம் கொள்ளும் இறை இயல்பு. அப்ப கதிர் இல்லாமல் கதிரவன் இல்லை, கதிரவன் இருந்தா கதிர் கட்டாயம் வரும். அது போலதான் இவங்க சிவமும் சக்தியாக, அதுவும் அம்மியப்பராக, இதுவே சைவ சித்தாந்தம் கொள்ளும் இறையின் இயல்பு. அதுதான் கடவுள் என்னும் சொல்லாட்சி இன்று சித்தாந்த சைவர்கள் அல்லாத பிற மதத்தவர்களாலும் கையாளப்படுகிறது. கடவுள் என்னும் சொல்லாட்சி உண்மையா எங்களுக்கு தான் கடவுள். ஆனால் இந்த சைவ சித்தாந்தம் இல்லாத எல்லாருமே கடவுள் 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 என்று சொல்லி ஒன்றுக்குள்ள கொண்டு வரினோம். ஆனா அவை கண்டு தெய்வம் இருக்குது, அவை அதை சொல்லாமல் இதை சொல்லி கொண்டு வைக்கிறோம். அச்சொல் சித்தாந்த சைவத்துக்கே உரிய இந்த கடவுள்ன்றது இந்த சைவ சித்தாந்தத்துக்குரிய ஒரு சொல். திருவாசகத்தில் கடவுள் என்னும் சொல்லாட்சி 8 இடங்களில் காணப்படுகிறது. அவ்விடங்கள் வருமாறு: காக்கும் கடவுள், கைதரவல்ல கடவுள், கருத்துடை கடவுள், கரும்பன கச்சை கடவுள், களிநீர் மாலை கடவுள், இருசுடர் கடவுளானே, கடவுளே போற்றி, எனை ஆண்ட கடவுளே என்று 8 இடத்துல கடவுள் மாதிரி சொல்லியிருக்க. இவற்றுள் பெரும்பாலான இடங்களில் கடவுள் பசுஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் அறியப்படாத அளவுக்கு எல்லாவற்றையும் கடந்தவர் என்னும் பொருளில் சொல்லாட்சி கையாளப்பட்டுள்ளது. கடவுளின் எண்குண உண்மை. கடவுளை நிர்குணன், குணாதீதன் என்றெல்லாம் உபநிடதங்கள் கூறுகின்றன. நிர்குணன் என்பது யாதொரு குணமும் இல்லாதவன், அவருக்கு குணங்குறிகள் இல்லை, இல்லாதவனு. குணாதீதன் என்பது குணங்களை எல்லாம் கடந்தவன். குணாதீதன் என்றா அங்க கடந்தவன், குணங்களை கடந்தவன் என்பதை குறிக்கும். குணமின்றி குணி இல்லை, குணத்தை உடையது குணி. கடவுள் குணி கடவுள் குணமே இல்லாதவர் என்று கூறினால் குணமில்லாத பொருளிலே என்றாய் கடவுளே இல்லை என்று எண்ணும்படி ஆயிடும். எனவே சைவ சித்தாந்தம் கடவுளை எண்குணமுடையவர் என்கிறது. ஏன் அங்க எண்குணத்தான் என்று அவரை சொல்லுதண்டா, இந்த குணம் இல்லாமல் குணி இல்லை. எது குணம்தான் இறைவன், குணிதான் சக்தி. அப்ப குணமின்றி குணி இல்லை, குணத்தை உடையது குணி கடவுள். குணி கடவுள், குணமே இல்லாதவர் என்று கூறினால் குணமில்லாத அது விளங்குதங்களுக்கு. நீர்குணன் என்று உபநிடதங்கள் வேறு சொற்கு உயிர் குணங்களாய சத்துவம், ராசதம், தாமதம் என்னும் முக்குணங்கள் கடவுளுக்கு இல்லை என்றே பொருள். அங்கு எண்குணம்தான், அவன் எண்குணத்தான் என்று சொல்லலாம் ஒழிய இந்த குணம் என்றொன்ன நாங்கள் இந்த முக்குணங்களை சொல்லக்கூடாது. அதாவது உயிர்க்குரிய குணங்களாகிய சத்துவன், ராசதம், தாமதம் அந்த குணத்துக்கு அவன் உட்பட்டவன் அல்ல. அவ்வாறே குணாதீதன் என்ற சொற்கு உயிர் குணங்களாகிய முக்குணங்களுக்கு அப்ப குணாதீதன் என்பது அந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்ற பொருள். உபநிடதங்கள் வரும் சொற்களுக்கும் சைவ சித்தாந்த அடிப்படையில் பொருள் கொள்வதே பொருத்தம் உடையதாம். அப்ப நாங்கள் அந்த உபநிடதங்கள்ல வாரதை எங்களோட சைவ சித்தாந்தத்தோட நாங்கள் சேர்த்து படிக்கலாம். வேதங்களின் கடைசியா வாரது, வேதங்களில கடைசியா வாரது இந்த உபநிடதங்கள் தான். அப்ப அந்த உபநிடதங்களை நாங்கள் சைவ சித்தாந்திகளாகிய நாங்கள் உபநிடதங்கள் கட்டாயம் படிக்கணும். இவ்வுண்மையை தெளிவுறுத்தும் பொருட்டே திருவாசகத்தில் குணங்களும் குறிகளும் இலா குணாக்கடல் என்று 576 என்று மணிவாசக பெருந்தகை அருளி செய்தார். குணங்கள் இலா என்பது உயிர் குணங்களாகிய முக்குணங்கள் இல்லாத பொருள் என்பதை குறிக்கும். அப்ப குறிகளிலர் என்பது அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு இன்னும் உருவம் உடையவன் என்று கூற முடியாத பொருள் என்பதை குறிக்கும். அப்ப அதான் அந்த குணங்குறியற்றவன் இறைவன் என்று நாங்கள் அதை படிச்சிருக்கிறோம். இது இறைவனின் சொரூப இலக்கணமாகிய சிறப்பு இயல்பு. அப்ப இது அந்த குணங்குறியற்றவன் அவர் சொரூப இலக்கணம். அது எங்களுக்கு ஒரு விதமான அடையாளம், சிவலிங்க அடையாளமே இல்லாததுதான் இந்த சொரூப இலக்கணம். குறி என்ற உருவம்.
உருவம். இந்த சொரூப இலக்கணம் என்றது சிவலிங்க வடிவம் கொடுத்து சொல்ல முடியாது. அது அவர் ஒரு ஜோதி வடிவமா எங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கே அது தெரியாது. நாங்கள் மானசமா அவரை மனதில் நினைச்சு கும்பிடுறது குணங்குறியல் ஐயை சிறப்பு இயல்பு பற்றி பேசுகிறது. அந்த சிறப்பு இயல்பு தான் சொரூப நிலை. குணக்கடல் என்பது எண் குணங்களை உடைய வியாபக பொருள் என்பதை குறிக்கும். அப்ப இந்த எண் குணங்களை உடையவர் இறைவனை வியாக பொருள் என்று சொல்ல. அப்ப இந்த குணக்கடல் என்று சொன்னாலே அங்க நாங்கள் முக்குணத்தை சொல்லாம இந்த 8 குணங்களை வியாக பொருள் என்பதை சிவஞான மாபாடியம் 7ஆம் சூத்திரம் 3ஆம் அதிகரணத்தில் தன்கடல் என்னும் தொடருக்கு சிவஞான சுவாமிகள் கடல் என்றது நீர்க்கு இடம் கொடுத்து நிற்கும் ஆகாயம். கடல் என்றது இந்த இத சொல்லி இந்த பிறந்த கடல் என்று தானே நாங்க கதை. அப்ப அதை சொல்றது நீருக்கு இடம் கொடுத்து நிற்கும் ஆகாயம். கடல் கீழே இருக்குது, கடலையும் சேர்த்து கொண்டதுதான் இந்த தன்கடல் நீர் உப்பு போல் என்றதனால் முப்பொருள்களும் வியாபக வியாபியங்களாக நிற்குமாறும் பெறப்பட்டது. அப்ப இந்த முப்பொருள்களாகிய பதி பசு பாசத்தில பதி வியாபகம், மற்றது பசுவும் பாசமும் வியாபியம் அடங்கி இருக்கிறது. அதற்குள்ள இறைவனுக்குள்ள வியாபகமாகிய இறைவனுக்குள்ள இந்த வியாபியங்களாகிய பசுவும் பாசமும் அடங்கி என்றது. எனவே கடல் என்ற சொல் முழு நிறைவுடைமையை குறிக்கும் என்பது. அப்ப குணக்கடல் என்று பாட்டுகள்ல திருவாசகத்துல வாரதை நாங்கள் அங்க எடுக்க வேணும். முழு நிறைவுடைமையை குறிக்கும் என்பது திருவாசகத்தின் புரிதோர் இடத்தில் குறைவிலா நிறைவே போதிலா அமுதே என்று மணிவாசக பெருந்த அருளி செய்திருப்பதும் இங்கு நினைவு கூறத்தக்கது. பிறப்பு அற்றவனே இறைவன். வாசிங்க. உயிர்கள் எண்ணற்ற இறப்புகளை உடையன. இறைவன் பிறப்பு இறப்பு அற்றவன். சிவபெருமான் ஓரிடத்து பிறந்தான் இறந்தான் என்பது கேட்கப்படாத ஒன்று. ஆதலால் பிறப்பு இல்லாதவனுக்கு தந்ததா என்னும் முறை உரிமை உடையார் இல்லை என்பது வெளிப்படை. தாயுமிடி தந்தையுமிடி என்ன சொல்லி தேவர் மக்கள் முதலிய எல்லோருக்கும் தாயும் தந்தையும் நன்னறிப்படுத்தும் தலைவனும் ஆகிய முத்திர தொடர்பு உடையவர்கள். உடல்கள் எடுக்கும் பிறவிகள் தோறும் வேறு வேறு ஆவர். ஆனால் உயிரை பற்றிய தொடர்பை நினைக்கும் போது இம்முத்தொடரும் உடைய உண்மை தாயின் தந்தையும் தலைவனும் இறைவன் ஒருவனே ஆவான். இறைவன் பிறப்பு இறப்பு அற்றவன் ஆதலின் அவனுக்கு அத்தகைய தொடர்பு கிடையாது. இவ்வரிய உண்மையை தெளிவுற உணர்த்தும் பொருட்டு திருவாசகத்தில் எந்தையாய் தம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதிலான் திருச்சதத்துல வருதான் என்ற விருந்தகை அருளி செய்தார்கள். இவ்வுண்மையை மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் புறக்கும் மேல்வினையும் செய்யும். ஆனால் இவை இல்லாதான் இறைவன் சிவஞான சித்தியார்ல நல்லா தான் சொல்லி கொண்டு போகுது. எத்தனை தரம் நீ என்ன கேட்டுட்டா நானும் வரையில படிக்கும். சிவபெருமான் உயிர்க்குதவும் தன்மை கீர்த்தி திருவகளில் 95 90ஆம் அடிகளில் எவ்வவர் தன்மையும் தன்வயின் படுத்து தானே ஆகிய தயாவர நம் இறை என்று பெருந்தையை அருளி செய்தார். தானே ஆகியவரன் என்ற இப்பகுதியின் பொருள் வருமாறு உலகில் வாழும் மக்கள் யார் யார் எந்தெந்த குணங்களில் வயப்பட்டு தன் கருத்துக்கு மாறாக ஒழுகிய போதும் தான் அவர்களோடு ஒன்றுபட்டு நின்று இறைவன் அவர்களையா இயங்குகிறான். ஆயினும் அவர்களுக்கு தக்கவாறு அவர்களை ஒருத்து திருத்தி முடிவில் அவர்களை எல்லாம் விட்டு அவர்களை எல்லாம் வீட்டு இன்பம் அடைவிக்கும் தன் கருத்துக்கு இணங்க ஒழுகும்படி செய்கிறான். இவ்வாறு எங்களோடு ஒன்றாயும் உடனாயும் நிற்கும் இறைவன் பேரருட்குணமுடையவன் ஆதல் பற்றி வேறாகவும் நிற்கின்றான். இத்தகைய இயல்பு உடையவனே எங்கள் தலைவனாகிய சிவபெருமான்.
இந்த திருவாசக கருத்து சிவபெருமானின் அளப்பெரும் கருணைத்திறத்தை எடுத்து எம்புகின்றது. இச்செய்தியை அருணந்தி சிவம் அருளி செய்த இருவாவிருது என்னும் சாத்திர நூலோடு ஒப்பிட்டு நோக்குவது பொருத்தம் உடையதாகும். இருவாயிருவதில் அப்பகுதி யாவர் யாவையும் யாங்கனும் சென்று புக்குளி புக்கு பெயர் துளி பெயர்ந்து மிக்க போகம் விதியால் உழைத்து இங்கு ஏற்பணியாளனாய் என பிரியாதே ஓடி மீள்க என ஆடல் பார்த்திட்டு என் வழி நின்றன எந்தை இதன் பொருள் வருமாறு உயர்தினையும் அகனையும் ஆகிய எல்லா பிறப்புகளிலும் மூவுலகங்களிலும் என்னுடன் ஒத்து போய் நான் போய் பிறக்கும் இடங்களில் எல்லாம் தானும் புகுந்து அவ்விடத்தை விட்டு நான் பெயரும்போது தானும் என்னுடன் வந்து பலவிதமான ஓங்களை எனக்கு விதிக்கப்பட்டபடி வழங்கி இந்த பிறப்பிலும் என்னை உண்பித்து அதான கல்லூரி தேரனும் கருப்பேக்கள் முட்டைக்கு புல்லுணவே வரும் எனக்கு விதிக்கிட்டபடி வழங்கி இந்த பிறப்பிலும் என்னை உண்பித்து உறங்க செய்து நிற்கும் பண்ணையாளும் ஆகி என்னை விட்டு எந்த நேரமும் பிரியாமல் நான் பிறந்தும் இறந்தும் போக்கும் வரவும் செய்யும் நாடகத்தை பார்த்து கொண்டு தன் நிலையினை விட்டு என் வழியில் என் விருப்பப்படி நிற்கிறான் என்னை உடையவனாகிய என் தலைவன். இந்த பாட்டுக்கு பழிப்ப சொல்றேன். மேற்கண்ட தோத்திர சாத்திர கருத்துக்களை உள்ளமொன்றி கற்கும் போது சிவபெருமான் எத்துணை கருணமிக்க பேரொருளாளன் என்பதை நமக்கு புலப்படும். உயிர்க்கு உயிராய் நிற்கும் அவனது அருட்பெரும் கருணையை இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நிரப்பெற நினைந்தேன் என்னும் பெருந்தகை அருளி செய்துள்ள திருவாசகத்தை பாடும்போது நெஞ்சு நெக்குறுகிறது. இந்த திருவாசகத்தின் பிற்பதியையும் நோக்கும் போதுதான் நம்மையே நாம் இழந்து நிற்பதை காண்போம். அதன் பிறகு வருமாறு நீ எல்லால் பிரிது மற்றும் இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறையுரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அருகிற்பாரே. அவர்தான் ஒன்று, எல்லாம் அவர்தான். நாங்கள் இப்படி படிச்சு 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 பழகினபடியாதான் இந்த கருத்தை இதுக்கெல்லாம் சொல்லேக எங்களுக்கு விளங்குது. நீ எல்லால் பிரிது மற்றும் நாங்க படிக்கிறது அப்பனே யார் உன்னை அறிவிப்பாரே உன்னை பற்றி சொல்றதுக்கு யார் இந்த உலகத்துல இருக்கணும் என்று முடிக்கிறேன். அப்ப இந்த பொருளை பாருங்க வேண்டி அதுல வந்த முதலாவது சென்றுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு பாருங்க. மாயா கருவிகளாகிய ஆண்டி பொருங்க நீயலால் பிரிது மற்ற இன்மை சென்று சென்று அணுவா இந்த 2 சென்றுக்கும் கருத்து தந்திருக்கிறார் பாருங்கோ. முதலாவது வார சென்றுக்கு மாயா கருவிகளாகிய 36 தத்துவங்களில் நீங்கி சென்று அடுத்த சென்றுக்கு இருவினை தொடக்கி நின்று நீங்கி தேய்ந்து பாருங்க. தேய்ந்துக்கு வாசிங்கும் எனது என்னும் தேய்ந்து எனது என்னும் செருக்கு தேய்ந்து தேய்ந்து 2 தரம் வருது. அதுக்கு தேய்ந்து தேய்ந்துன்னு சொல்றேன். அது தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் எனது என்னும் செருக்கு தேய்ந்து முனைப்பு தேய்ந்து ஆணவம் அணுவாய் ஆன்மாதான் என்னும் ஒரு முதல் புலப்படா வகையில் நின்று ஒன்றாம் இறைவனுடன் ஒன்றாய் கலந்து நீ எல்லால் புரிது சிவனே சிவபெருமானை அன்றி வேறு ஒரு பொருள் இல்லை என்னும்படியா நல்லொரு பாட்டு. மட்டுமின்மை ஒன்றாம் இல்லை என்னும்படியாக ஒன்று அல்ல நீ எந்த பொருளாகவும் நீ இல்லையாதலால் நீ வேறாகி நின்றாய் ஆயினும் அன்றி ஒன்றில்லை. எல்லா பொருள்களிலும் நீ கலந்து நிற்பதால் நீ இல்லாமல் எந்த பொருளும் நிலைத்திருப்பதில்லை. எனவே நின் தன்மை நீ அவ்வாறு ஒன்றாய் கடந்தும் வேறாய் தனித்தும் என்னோடு உடனாய் நின்ற உன் தன்மையை நினைப்பெற நினைந்தேன். எனது உள்ளத்தில் விளங்கும் நினைப்பும் மரப்பும் நீங்கிய மெய்யுணர்வினால் உன்னையே நினைத்தேன். இந்த பாடலுள்ள நினைப்பெற நினைந்தேன் என்னும் தொடர் ஆழ்ந்த சிந்தனைக்குரியது.
மாயா கருவியலாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அந்த அந்த கரணங்களை கரணங்களை கொண்டு அந்த கரணங்களை என்னும் 36 தத்துவங்கள்ல உண்டு. அந்த கரணம் அந்த கரணங்களை கொண்டு நினைக்காமல் இறைவன் திருவருளே கண்ணாக கொண்டு நினைப்பதைத்தான் நினைப்பு அற நினைந்தேன் என்று பெருந்தகை அருளி செய்துள்ளார்கள். சூரியாதித நிலையாகிய முத்தியில் பெருந்தகை அருளுணர்வால் நினைந்திருந்தபடியே கீழிறங்கி வந்து துரிய நிலையில் நம்மிடம் அவர்கள் அனுபவத்தை கூறி அருள்கிறார்கள். நினைந்தேன் என்று அவர்கள் அனுபவத்தையே நமக்கு கூறி அருள்வதால் முத்தியில் இறைவனோடு இரண்டர கலந்த நிலையிலும் தாம் அவனருளால் அவனை நினைத்திருந்தார்கள் என்பது தெளிவாக புலப்படுகிறது. இந்த திருவாசக பாட்டு திருவாசகத்தில் இதயம் போன்றது. இப்பாட்டுக்கு சில மதவாதிகள் சைவ சித்தாந்த கொள்ளைக்கு முரணாக பொருள் கொண்டு பாட்டின் கருப்பொருளை சிதைவு செய்கிறார்கள். இந்த பாட்டின் கருத்து தெரிஞ்சாலே திருவாசகம் தெரிஞ்சமா சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் என இப்பாடலில் வரும் தொடருக்கு ஆன்மா கரைந்து கரைந்து இறைவனோடு கலந்து முத்தியில் ஒன்றாய் போய்விடுகிறது. எனவே முத்தி நிலை ஆன்மா இல்லை என்று வேதாந்திகள் பொருள் கூறுகிறார்கள். முத்தி நிலையில் நின்ற நின் தன்மை நினைப்பெற நினைந்தேன் என்று பெருந்தகை கூறியவதால் முத்தி நிலையில் பெருந்தகை அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. நினைந்தேன் என்று வரும் சொற்கு வேதாந்திகள் பொருள் கூறவில்லை. இப்பாடலுக்கு மேற்கூறிய வேதாந்த பொருள் கொண்டால் நினைந்தேன் என்னும் சொல் நின்று வற்றுவதாக முடியும். மணிவாசக பெருந்தகை தம் பெற்ற முத்தி இன்பத்தை திருவெண்பாவில் யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய் என்று அருளியுள்ளார்கள். இதிலிருந்து முத்தியில் அவர்கள் பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பது தெள்ளித்தின் பெறப்படுகிறது. தெள்ளித்தின் உணர்ந்து அவர்கள் தாம் பெற்ற பேரின்ப அனுபவத்தை நமக்கு அறிவுறுத்தும் பொருட்டு அருளால் நினைந்தேன் என்று சொல்லுகிறார்கள். சிவபெருமான் உயிர்களுக்கு செய்து வரும் உதவிகளில் இது பேருதவியாக இருப்பதால் இந்த பகுதியில் முத்தியில் இறைவன் நமக்கு உதவுவதை குறித்தும் குறிப்பிடலாயிற்று. முத்தி நிலையில் உள்ள மற்றும் ஓர் உண்மையை பின்பும் அத்தலப்பில் காண்போம். இறைவேறு உயிர் வேறு என்னும் சைவ சித்தாந்த கொள்கையின் உயிர் நாடியாக இத்திருவாசக பாடல் திகழ்கிறது. கடவுள் என கூறியவரும் கடவுள் ஒருவனே உள்பொருள், கடவுள் ஒருவனே உட்பொருள், மற்றேன எல்லாம் வெறும் தோற்றம் என கூறி வரும் வேதாந்திகள் இப்பாடலுக்கு தங்கள் கொள்கைக்கு ஏற்ப பொருள் கூறுவது பொருந்தாது என்பதை மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிரியல்பு உயிர்க்கு 3 நிலைகள் உண்டு. ஒன்று பிறவிக்கு வருவதற்கு முன்னுள்ள நிலை, அது கேவல நிலை எனப்படும். ஆணவம் ஆன்மாவோட பின்னி பிணைந்து இருந்து துன்பப்பட்ட நிலைதான் கேவல நிலை. அது தெரிந்தானே எல்லாருக்கும். இரண்டு பிறப்புட்பட்டிருக்கும் நிலை, இது சகல நிலை. எல்லாம் கலந்திருக்கிற இல்லையா? எல்லாம் கலந்தண்டு இல்ல. அந்த தன்னுகரண புவன போகங்கள் கிடைச்ச பிறகு அது சகல நிலைக்கு வந்துட்டு கேவல நிலையில இருந்தது. இல்ல அது சகலர் வேறு ஏண்டி. சகலர் ரெண்டாவே சொல்லலாம். ஆனா அந்த நிலை சகல நிலைக்கு வந்துடுது. இது இந்த உயிரின் 3 நிலைகளை பற்றி சொல்லினோம். நீங்க சொல்ற சரியண்டி, அது நீங்கள் வாரது விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் அந்த நிலைக்கு இன்னும் வரையில்லை உயிர். இப்ப இந்த கேவல நிலையில ஆன்மா வருத்தி கொண்டிருந்த இந்த ஆணவன் வருத்தி கொண்டிருக்க இறைவன் அருள் புரிந்து இந்த தன்னுகரண புவன போகங்களை கொடுக்கிறாரு. அப்ப அந்த தன்னுகரண புவன போகங்களாண்டாலே இந்த 96 தத்துவங்கள் கிடைத்த நிலையைத்தான் சகல நிலைன்னு சொல்றாரு. பிறகு
மூன்று பிறப்பு பிறப்பு நீங்கிய நிலை, அது சுத்த நிலை, எல்லாவற்றையும் விட்ட நிலை. பிறப்பு இறப்பு நீங்கிய நிலை, அதுதான் சுத்த நிலை என்றா ஆன்மாவோடு இந்த இறைவனோடு அத்திவிதமாய் கலந்த நிலை. அங்க பிறப்பும் இல்ல பிறப்பும் இல்ல, அது சுத்த நிலை. அப்ப மூன்று நிலை, கேவலம் சகலம் சுத்தம். கேவல நிலையில ஆணவத்தோட உழண்டு கொண்டு நிற்கிறது. மற்றது துன்பப்பட்டாண்டு சொல்லுங்கோவன், துன்பப்பட்டாண்டு அதே துன்பப்பட்ட நிலை கேவல நிலை. சகல நிலை வந்து இறைவன் தனிகரண புவன போகங்கள் எல்லாவற்றோடும் 36 தத்துவங்கள் எல்லாவற்றோடு நிக்கிற நிலை சகல நிலை. இறைவன் சொல்லக்கூடாது, இறைவன் தனிகரண புவன போகங்களை உயிருக்கு செலுத்திய பின்பு 96 தத்துவங்களோட நின்ற நிலைதான். 6 இல்ல 96 வாயுக்கள், நாடிகள், குணங்கள், அகங்காரம், எல்லாம் எல்லாத்தையும் நிலைதான் அந்த நிலை சகல நிலை. இது நிலைக்கு சொல்லுங்க. அது வந்து பிறப்பு இறப்பு அற்ற முத்தி நிலை, இறைவனோடு ஒன்றரை கலந்த நிலை. இறைவனோடு ஒன்றரை கலந்த நிலை, அதாவது பிறப்பு இறப்பு அற்ற நிலை, இறைவன்கிட்ட போயாச்சு. இம்மூன்று நிலைகளையும் நம்மோர்க்கு அறிவுறுத்தும் பொருட்டு திருவாசகத்தில் கண்டப்பத்து என்னும் பதிகத்தில் உருத்தெரியா காலத்தே உள்வூர்ந்து, முதல்ல ஒண்ணும் தெரியாத காலத்திலே பூந்துட்டது. என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் அதுல இறைவன் வந்து இப்படி நாங்கள் கஷ்டப்படுறோம்னு பார்த்து எங்களுக்கு கருணையால கருத்திருத்தி என்றா கருவில இருத்தி, இந்த உடல் ஒரு கருவுக்குள்ள போனா தானே இந்த உடல் உண்டாகும், உடல் உண்டாகும். கருத்திருத்தி என்றா அவர் அங்க ஆணையும் பெண்ணையும் சேர பண்ணி எங்களை கருவுக்குள்ள இருத்தி தெரியாத காலம் அந்த கரு வந்து எங்கட 5 கோஷங்களையும் வைத்து கடைசியா இந்த 5ஆவதாய தூள உடம்பாய இந்த கோஷத்தையும் வச்சு தானே அனுப்புறாரு. அது அப்ப அங்க கருத்திருத்தி அப்பத்தான் ஒரு தெரிய உள்ளுக்கு பூ ஆணவத்தோட உயிர் பூவே இல்ல, உயிரை அவர் இந்த உடலுக்குள்ள உடம்பைத்தான் அவர் தோற்றுவித்தவர். அவர் உயிர் அனாதியானது, அவர் தோற்றுவிக்க. அவர் இந்த உயிரை கொண்டே அதுக்குள்ள புகுத்தினது அவற்ற வேலை. கருத்திருத்தி அவர் புகுத்தி அதுல அது ஆணவ கலப்போல் ஊன் புகுக்கு கருணையினால் ஆண்டு கொண்டு திருத்தியுமே யானை தித்திக்கும் சிவப்பதத்தை அருந்தியதினால் ஊன்புக்கு கருணையினால் அவர் வந்து அப்படி இதுக்குல இருந்து கஷ்டப்படுதண்டு இத தனிகரண போன போலங்களை கொடுத்து அனுபவிக்க பண்ணி வேண்டு திருத்துருத்திமே யானை அவரைத்தான் போலது. திருத்துருத்திமே யானை தித்திக்கும் சிவபதத்தை அப்படி அனுபவிக்க பண்ணி வேண்டு தித்திக்கும் சிவபதத்தை கொடுத்து நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே, என்னை ஆட்கொண்ட கொண்டுள்ளார் என்ன அணிகொள் தில்லை கண்டேனே, அவர் தில்லையில அவரை கண்டவர் ராணியக்கா சொன்ன மாதிரிதான் உருத்தெரியா காலத்து என்பது இந்த பிறவிக்கு வருவதற்கு முன்பு இல்ல இல்ல கருவுக்கு வர முதல் இருந்தவர். ராணியக்கா அதை சரியா சொன்னவ. உருத்தெரியா காலத்தை என்றா இந்த கேவல நிலையில ஆன்மா தனிய துன்பப்பட்டு கொண்ட நிலையன்னு சொன்னவ. இந்த ஆன்மா ஆணவத்தோட கருவுக்குள்ள இது வந்ததை சொல்லல. உருத்தெரியா காலத்தை என்றது கருவுக்குள்ள வர முதல் இருந்த நிலையதான் கேவல நிலை, அதைத்தான் சொல்லும். சரி, உண்மைதான். உருத்தெரியா காலத்தை என்பது பிறவிக்கு வருவதற்கு முன்பே அது ஆணவத்தோடு இருந்தது. உயிர் எந்தவித கருவிகரணங்களும் பெறாமல் பேர்ந்துதான் ஏதும் அறியாமல் ஆணவ மலத்தை பற்றிட கிடந்த அனாதி கேவலத்தை குறிக்கும். அந்த கேவல நிலையை
சொல்லிடுறதுல அது என்ன உடம்போட நின்றது அப்ப? கேவலன்ல இல்ல என்ன உடம்பு தூள உடம்பா சூக்கும உடம்போடையா நின்றது? சூக்குமம் என்ன சூக்குமம் வயிற்றுக்குள்ளதான் தூள உடம்புங்களுக்கு தூள கிடைச்சது. உடம்புக்குள்ள இதுலதான் வார தூள உடம்போட. முதலே ஒரு தெரியாமல் பிறவைக்கு வருவதற்கு முன்பே எந்தவித கருவிகரணங்களும் பெறாமையா கருவிகரணம் கொடுக்கல அவர் கோவலத்துல குடுக்கையில தானே ராணிய கனாதி அது ஆணவத்தோட ஆன்மா கேவலத்துல இருக்க இங்க கரிவரணம் கிடந்தது. சகல நிலையில தானே குடுக்குறார். வயிற்றுக்குள்ள இருக்க தானே ராணியக்கா ஹரிவேரணங்களை குடுக்குறாரோ. ஆணவரத்த மலத்தை பற்றி கிடந்த அனாதி கேவலத்தை குறிக்கும் என்று விளங்கப்பட்டேன். இவ்வுண்மையை அறிவிலன் அமூர்த்தன் கேவலத்தில் ஆன்மா என்று சிவஞான சித்தியார் தெளிவுறுத்துகின்றது. அறிவிலன் என்றும் அமூர்த்தன் என்றும் கேவலத்தில் ஆன்மாவை சொல்லப்படுது. அப்படி உள் புகுந்து என் உளம் மன்னி என்பது அந்த அனாதி கேவலத்திலும் இறைவன் உயிர்க்கு உயிராயிருந்து உயிர் உய்யும் பொருட்டு உய்க்கு நுண்ணுடலை படைத்தளித்தைய குறிக்கும். அப்படி இருக்கே நுண்ணுடல் உள் புகுந்து இந்த தூள உடம்பு நுண்ணுடலண்டா சூக்கும உடம்பு உயிருக்கு நுண்ணுடைய படைத்தளித்ததை குறிக்கும். இவ்வுண்மையை ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி முற்பால் தரிகரண புவானமும் தந்து ஆணவத்துக்குள்ள கட்டுப்பட்டிருந்த உயிருக்கு இறைவன் தனிகரண புவனமோ போகத்தை கொடுத்து கண்டதா அர்த்தம் கீழே வருகிறது. போற்றிப்பாறையில் சொல்லப்படுதாம். உமாபதி சிவாச்சாரியாரால் மெய்யண்ட சாஸ்திர நூல் உண்டு. அதுல சொல்லு போற்றிப்பாருடைய கடு திருத்தி ஊன் புக்கு என்பது நுண்ணுடலை பெற்ற பின்பு அந்தந்த சூக்கும உடலை பெற்ற பின்பு அந்தந்த உயிரின் விருப்பத்துக்கு ஏற்ப பரு உடலை தந்தருளியதை அதான் கருவில இருத்தி தானே பரு உடலை கொடுக்குறார். அப்ப சூக்குமா இருந்த உடம்புக்கு இப்ப பரு உடலை அது அவையவ உயிரின் விருப்பத்துக்கு ஏற்பவாம். அப்ப அந்த ஏன் அந்த விருப்பத்தை சொல்றேன்டா கண்மை வினைக்கு ஏற்ற மாதிரிதான் உயிர்களுக்கு கிடைக்குது. அதான் அந்த விருப்பம். என்னடா நீங்க முற்பிறவியில செய்த கண்மன் தான் அதானே வினையா வருது. இவ்வுண்மை ஒவ்வொருக்கும் வித்தியாசமான உடல் தான். அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினை பூட்டி. அதால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அப்படி அலண்டு கொண்டிருக்கல அவருக்கு இரண்டு வினைகளையும் விளங்க அவருக்கண்டே நிறைவேன சொல்றீங்க. அவருக்கு இல்ல ஆன்மாக்கு தான் சொல்றேன். வினை இரண்டு அந்த வினைகளை என்ன வினை இரண்டும் நல்வினை தீவினை இரண்டு காட்டி அதை விளங்க செய்து அதனால்தான் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு அறிவேந்து அதை விளங்க பண்ணி அறிவை காட்டுகிறார் என்று போற்றிப்பாருடைய மகாசிவம் அருளி செய்துள்ளார். கருணையினால் ஆண்டு கொண்ட தித்திக்கும் சிவபதத்தை கண்டேனே வேந்து பிறப்பு பிறப்பெல்லாம் நீங்க நிலையில இறைவனை பாதத்தை அடையிறதை கண்டேன். அவர் அந்த இதை விளக்கமா சொல்றாரு. பிறப்பு நீங்க நிலையில் இறைவன் உயிருக்கு வழங்கிய பேரின்ப பெருநிலையினை குறிக்கிறது. இவ்வுண்மையை திதிமல மறுத்து பண்ட சிற்றறி ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே.
மூன்று மலங்களும் அறுத்து ம், பேந்த சிற்றறிவும் ஒளிந்து ம், ஞானம் பெருகி ஞானம் பெருகி இறைவன்ற பாதத்தை அடைவது பெறுவதுதான் சுத்தம் ம், சுத்த நிலை ம், என்று அருணந்தி சிவம் சுவாச்சாரியார் சிவஞான சித்தியார்ல சொல்றார். ம். இவ்வாறு உயிருக்குள்ள மூன்று நிலைகளை இத்திருவாசக பாட்டு தெளிவுற விளங்குகின்றது. என்ன மூன்று நிலைய சொல்லுங்க. கேவல நிலை, ம், சகல நிலை, ம். சுத்த நிலை. சரி. இவ்வாறு அடுத்தது உயிர்க்கு பொது இயல்பு. இவ்வாறு உயிர்க்கு அது படிச்சிட்டீங்க. உயிர்க்கு உயிர்க்கும் பொது இயல்பு, சிறப்பியல்பு என இரு இயல்புகள் உள்ள. என்ன பொது இயல்பு? பொது இயல்பு ஆணவமலம் இல்ல இல்ல, பொது இயல்பு தடத்த இலக்கணம். இது உயிர்க்கு. ஓகே, உயிர்க்கு பொது இயல்பு சிறப்பு இது இயல்பு உண்டு. அவை ரெண்டில் உயிரின் பொது இயல்பு குறித்து நீ காண்போம். இது உயிரை பற்றி படியுங்க. அதான் உயிர் கீழடக்கு. உயிர்க்கு பொது இயல்பு என்பது கருவிகரணங்களோடு கூடி நிற்ற அக்கருவிகரணங்களை இறைவனே உயிர்க்கு வழங்குகின்றான். எனவே இறைவனால் இயல்பு பொது இயல்பு இந்த கருவிகரணங்களோடு நிக்கிறதான் பொது இயல்பு. நிலை, தத்துவங்களை பெற்ற நிலையத்தான் பொது இயல்பு என்று சொல்லினோம். எனவே இறைவனால் அறிவிக்கப்பட்டால் அன்றி உயிர் எதனையும் அறியாது. ஆகவே அறிவிக்க அறிவது உயிரின் பொது இயல்பு. இறைவனால அதை அறிவித்தாத்தான் உயிர் அறியும். அதுதான் அறிவிக்க அறிவது என்று சொல்லப்படுது. உயிரின் அறியாமையை அறிந்து இறைவனே உயிர்க்கு அறிவிக்கின்றான் என்ற உண்மையை மேல போ. உயிர் அறியாமை அறிந்து இறைவனே உயிர்க்கு அறிவிக்கிறான் என்ற உண்மையை அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து ஊனே புக என்றனை உழல பண்ணுவித்து விட்டாய் என்று குலைத்த 10 என்னும் பதிகத்தில் மாணிக்கவாசக பெருந்தகை அருளி செய்துள்ளார். இதன் பொருள் பின்வருமாறு. அடியேன் அறியாமை அறிந்து என்பது அனாதியே ஆணவ மலத்தை பற்றி அறியாமை வயப்பட்டு கிடந்த அடியேனின் அறியாமையை என்பது குறிக்கும். அறியாமை சில பேர் அறியாமை என்றோன்னு அது ஆணவம் என்று சொல்றது இல்ல. அறியாமையால் ஆணவம் வந்தது. மற்றது செருக்கு அந்த ஞான் என்பது எல்லாம் ஆணவத்தால் வந்த நான், ஆணவத்தால் வந்தேன். அது ஆணவத்தால் வந்த தற்போதம், அப்படித்தான் சொல்லணும். ஆணவத்தால் வந்தது ஜீவபோதம், ஆணவத்தால் வந்தது ஆன்மபோதம், தற்போதம், ஜீவபோதம் எல்லாம் உண்டு. அப்ப இங்க அறியாமையால் ஆணவம் வந்ததொழிய அறியாமையும் ஆணவமும் உண்டல்ல. அதுபோல தற்போதமும் ஆணவமும் உண்டல்ல. தற்போதம் என்று சொன்னோன்னே ஆணவம் இல்ல. அந்த ஆணவத்தால் ஞான் எனது என்ற தற்போதம் அந்த பிரிச்சு அதை படிக்கணும். இப்ப இதுல சொல்றார், அடியேன் அறியாமை அறிந்து என்பது அனாதியே ஆணவ மலத்தை பற்றி அறியாமை வயப்பட்டு கிடந்த அடியேனின் அறியாமை என்பதை குறிக்கும். ஆணவத்தால் ஆட்கொண்டு இருப்பதுதான் ஆணவ மலத்தை பற்றி. ஆணவ மலத்தை இந்த ஆன்மா ஆணவ மலத்தை பற்றி நிற்கிறது ஏனென்றா அறியாமையால். அறியாம வயப்பட்டு கிடந்த அடியேனின் அறியாமையை என்பது அந்த அடியேன் அறியாமை அறிந்து என்றது அங்க ஆணவத்தை இல்ல, ஆணவ மலத்தை பற்றி நின்றது அறியாமையா. ஆணவ மலத்தால் அறியாமை வந்தது இல்ல, கொஞ்சம் அறியாமை ஆணவம் வந்தது. திருப்பி மாறி சொல்லணும். அறியாமையால் தான் ஆணவம் வந்தது. அறியாமை உங்களுக்கு அறியாமையாலதான் உங்களுக்கு ஆணவம் பெருகுது. ஆணவத்தால் அறியாமை வராது. அறியாமையால ஆணவத்தால தற்போதம் பெறும்.
திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு விளங்கும். அடியேன் அடியேன் அறியாமை அறியாமை அறிந்து அறிந்தென்பது என்பது திருவாசகத்துல வார ஒரு வசனத்துக்கு அவர் இப்ப உங்களுக்கு தந்தாரு. அதை அடியேன் அறியாமை அறிந்து என்பது அனாதியே ஆணவ மலத்தை பற்றி அறியாமை பயப்பட்டு கிடந்த அடியேனின் அறியாமையை குறிக்கும். அப்ப ஆணவ மலத்தை பற்றி அவருக்கு தெரியாது. அறியாமை பயப்பட்டு கிடந்தேன் என்றுதான் நாங்க சொல்றேன். அறியாமையால் பயப்பட்டு கிடந்தேன். ஆணவ மலத்தை பற்றி அறியாமையால் பயப்பட்டு கிடந்தேன். இன்னும் விளங்கலே? ஆணவ மலத்தை பற்றி அறியாமையால் பயப்பட்டு கிடந்தேன். அடியேன் அடியேன் நீயே அருள் செய்தென்பது சேருமானின் அருள் செய்வதை குறிக்கும். இவ்வுண்மையை பிறரிடத்தில் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் ஞான் யார், என்னுள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார் என்று அருளி செய்திருப்பதும் இங்கு நினைவு கூறுதற்குரியது. ஊனே புவ எந்தனை உழல பண்ணுவித்திட்டாய் என்பது கருவிகரணங்களோடு கூட்டி உயிர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு பிறப்புட்படுத்தி விட்டதை குறிக்கும். அங்க வித்துட்டா என்பது பிறப்புக்கு என்ன உட்படுத்தி விட்டாயே. ஊனே புக எந்தனை உழல பண்ணி வைத்து விட்டு என்பது கருவிகரணங்களோடு கூட்டி உயிர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு பிறப்புக்கு உட்படுத்தி விட்டாய். அதுதான் அந்த உழல பண்ணு வித்துட்டா. அப்ப இறைவன் இவ்வாறு அறிவிக்காமல் ஒரு உயிர் எதனையும் அறிய மாட்டாது என்னும் உண்மையை சிவப்பிரகாசத்தில் தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான், தனக்கென அறிவிலாத வாயில் தான் அறியா சார, தனக்கென அறிவிலாதான் தத்துவ வண்ண ரூபன் தனக்கென அறிவானால் இச்சகலமும் நுகரும் தானே என்று உமாபதி சிவம் அருளி செய்த சிவப்பிராசத்தை அருளி செய்தவர் உமாவசி. இனி உயிரின் சிறப்பு இயல்பு பற்றி காண்போம். அப்ப உயிரின் பொது இயல்பு இந்த தனுகரண புவன போகங்களை பெற்று நிற்கும் நிலைதான் அது இந்த பொது இயல்பு. இப்ப சிறப்பு இயல்பு பற்றி இப்ப சொல்லப்படுற உயிருக்கு சிறப்பு இயல்பு என்பது கருவிகரணங்களில் நின்று நீங்கி உடனாய் நிற்கும் சிவமாய் நிற்றலாகும் சிவத்தோடு நிற்கும் நிலை ஆயினும் உயிர் எதனை சார்ந்து நிற்கிறதோ அதன் தன்மையே தன் தன்மை என கொண்டு நிற்கும் இயல்பினை உடையது. எனவே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உயிருக்கு சிறப்பியல்பு என்று நூல்கள் கூறுகின்றன. அப்ப உயிரின் சிறப்பு சார்ந்ததன் வண்ணமாம். அது ஆணவத்தோட சார்ந்து நிற்க ஆணவமாயும் இறைவனோட சேர்ந்திருக்க இறைவன் தன்மையும் பெற்றிருக்கும். அப்ப அந்த சிறப்பியல்பு சார்ந்தத தன்மை சிறப்பியல்பு சார்ந்தது. இவ்வுண்மையை சிவஞான போத சிற்றுரை 7ஆம் சூத்திரத்தில் 3ஆம் அதிகரணத்தில் சத்தையும் அசத்தையும் அறியும் தன்மையத்தாய் சத்தும் அசத்தும் அல்லாத சதசத்து ஆகிய உயிர். அப்ப சத்தன்றது இறைவன், அசத்தன்றது இந்த ஆணவமெல்லாம், சதசத்தன்றது உயிர். அப்ப சத்தையும் அசத்தையும் அறியும் தன்மையதான் சத்தும் அசத்தும் அல்லாத, இந்த சத்தும் இல்லை அசத்தும் இல்லை இறைவன். அவர் சத்து ஆகவும் இராது இந்த உயிர், அசத்தாகவும் இராமல் சதத்து என்ற நிலையில நிற்கிறதுதான் இந்த உயிர் என்று சிவஞான சுவாமிகள் அருளி செய்துள்ளார். உயிர் சத்து ஆகிய இறைவனும் அன்று. உயிர் இந்த சத்த போல இறைவனாகவும் மாட்டாது, அசத்து ஆகிய உலகமும் அன்று, இந்த சடப்பொருளும் அன்று. உயிர் உயிரை சடப்பொருள் என்று சொல்றேன் இல்ல தானே. அப்ப சத்து ஆகிய இவ்விரண்டின் வேறு ஆகிய ஒரு தனிப்பொருள் உயிர். உலகமும் அல்ல இறைவனும் அல்ல, அது ஒரு தனிப்பொருள். அப்ப சத்தை சார்ந்த போது சத்து தன்மையும், இந்த வேறு இடங்கள்ல இந்த அசத்து ஆணவத்தை சொல்றேன் நான், அயிலான்மையில அப்படி சொன்னான், இங்க சொல்லியிருக்கோம். ஓகே, சத்தை சார்ந்த போது சத்துத்தன்மையும் அசத்தை சார்ந்த போது அசத்துத்தன்மையும் கொள்வதால் உயிருக்கு ஒரு நல்ல பெயர் சதசத்து.
எனப்படும். உயிரின் இந்த சிறப்பியல்பின திருவாசகத்தில் சிந்தனை நிந்தன காக்கியன தொடங்கும் பாட்டில் 2 மிலித்தனியனேன். இந்த மாணிக்க வாசகர் சொல்றார் 2 மிலித்தனியன் என்று எதை சொல்றார்? நான் சத்துமல்ல அசத்துமல்ல தனிச்சு போனேன் படிக்கிறேன். தொடரில் வைத்து மணிவாசக பெருந்தகை விளக்கியருள்ள பெருந்தகையவர்கள் அருளிய இந்த தொடரை அப்படியே சிரமேற்கொண்டு சிவஞான போதம் அருளி செய்த மெய்கண்டதேவர் உயிரின் சிறப்பியல்பு கூறும் 7ஆம் சித்திரத்தில் இருதிறன் அறிவுளது 2 மெலா ஆன்மா என்று அமைத்தறிய இயல்பு இங்கு கருத்தில் கொள்ளத்தக்கது. 2 மில்லி திருவாசகம், 2 மெலா சிவஞான போதம். இருதிறன் அறிவுள்ளது 2 மெலா ஆன்மா என்றது இந்த சிவஞான போதத்துல வசனம். 2 மில்லி என்றது திருவாசகத்தையாம், 2 மெலா என்றது இந்த சிவஞான என்பது 2 என்பது சத்து அசத்தாகிய 2 பொருள்களை குறைக்கும். 2 மில்லியன் 2 மில்லியன் திருவாசகத்துல சொல்லி இருக்குதாம் 2 மில்லியன். அதான் இப்ப இங்க இதுல மேல வந்தது அந்த பாட்டு. அப்ப அங்க 2 மில்லியன்றது சத்தும் இல்ல அசத்தும் இல்லைன்னு மணிக்கவாசகர் படிச்சிருக்கிறாரு. 2 அலாண்டு சிவஞான போதத்துல வந்திருக்குதா. அந்த 2 அலான்றது ஆன்மாவை சிவஞான போதத்துல ஆன்மா 2 ஒரே கருத்து தான்றானியக்கா. அதுல இல்லியண்டு போட்டிருக்க, இதுல அல்ல. அப்ப 2 அலா ஆன்மா. அந்த என்ன 2 இந்த சத்தும் இல்ல நான் அசத்தும் அல்ல என்று சிவஞான போதத்துல 2 அலாண்ட ஒரே கருத்து தான். ஒரே கருத்து தான். திருவாசகத்துல ஒரே மாதிரி அல்லா என்றது ஆன்மா என்பது அதுல போட்டுக்கிற என்ன தனியே ஆன்மா மேல போட்டு என்ன தனியே திருவாசகம் ஆன்மா சிவஞானம். உங்களுக்கு அது விளங்கலையே. திருவாசகத்தில் அப்படி சொல்லி இருக்கு. 2 மில்லி தனியனேன் என்றா நான் அசத்தும் அல்ல சத்தும் அல்ல தனியனேன் என்று திருவாசகத்துல சொல்லி இருக்கு. திருவாசகத்துல சொல்லி இருக்கு. ஆனா இதுல ஆன்மா 2 அலா சிவஞான போதத்துல ஆன்மா நான் ஆன்மா என்று அதை நிரூபிச்சு சிவஞான போத 2 அலா 2ன்றதுக்குள்ள இந்த சத்தும் அசத்தும் வந்து நின்றானியக்கா. அப்ப 2 அலாண்டு சொன்னா சைவ சித்தாந்தம் படிச்சது வைக்கு தெரியும் ஆன்மாவை குறிக்குது என்றது. அலா ஆன்மா என்பது சத்தும் அசத்தும் அல்லாத ஒரு தனிப்பொருளாக உள்ளது உயிர் என்பதை குறிக்கும். திருவாசகத்தில் உயிரின் தாழ்மை குறித்து பல இடங்களில் காண்கிறோம். அவற்றை காணும் போது நாம் அசத்தை சார்ந்து நிற்பதாலேயே துன்பங்களுக்குட்படுகிறோம் என்பதையும், அசத்தண்ட இந்த பாசங்கள் துன்பங்களுக்கு உட்படுகிறோம் என்பதையும், அதாவது உலகத்தை பாசமண்டேக உலகத்தை தானே வந்து உலகத்தை சார்ந்து நிற்பதாலேயே துன்பங்களுக்குட்படுகிறோம் என்பதையும், சத்தை சார்ந்து நின்றாலன்றி நமக்கு துன்ப நீக்கம் ஏற்படாது. சத்தன்றது இறைவனை சார்ந்து நின்றால்தான் எங்களுக்கு இந்த துன்பத்தில இருந்து விடுதலை கிடைக்கும் என்றார். அப்ப துன்ப நீக்கம் ஏற்படாது என்று சொல்றார் என்பதையும் தெளிவாக உணர வேண்டும். இவ்வுண்மையே சார்பு உணர்ந்து சார்பு கடவுளின் மற்றளித்து சார்தரு நோய் என்று திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லி இருக்கிறார். அப்ப சார்பு உணர்ந்து ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணம் என்று படிச்சிருக்கிறோம். பலத்தோட ஆணவத்தோட சேர்க்க ஆணவத்தோட சார்ந்த இறைவனோட. அப்ப இந்த சார்பு உணர்ந்து சார்பு கடா ஒழுகின் இந்த நல்ல இடத்தை நாங்கள் சார்ந்திருந்தால் மற்றடித்து சார்தரு நோய் என்றது இந்த பிறவியத்தான் நோய் என்று சொல்றது. இந்த பிறவி எங்களுக்கு அதை பற்றி சொல்றார். அப்ப இத்தலை இயல்பு பற்றி காண்போம். தலை இயல்பு என்றா பாசத்தின் இயல்பு. சைவ சித்தாந்தத்தில் ஆணவம் கன்மம் மாயை என்னும் 3 பொருள்களும் மும்மலம் எனப்படுகின்றன. இவற்றை தலை என்கிறோம். தலை என்பது கட்டு ஆகும். உயிரின் வியாபகத்தை கட்டுப்படுத்தி உயிரை பிறப்பு இறப்புக்குட்படுத்துவதால் இவை தலை எனப்படுகின்றன. தலைக்கு மெலம் பாசம் என்னும் சொற்கள் சைவ சித்தாந்த குறியீடுகள் ஆகும். திருவாசகத்தில் மெலம் பாசம் என்னும் சொற்கள் பல இடங்களில் வருகின்றன. மும்மை மெலம் அறிவித்து
பசுபாசம் அறுத்தானை என்னும் தொடரிலிருந்து இவ்வுண்மை புறப்படும். கீர்த்தி திருவள்ளில் மூலமாய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி என்று பெருந்தகை அருளியுள்ளார். மும்மலம் என்பது இதெல்லாம் நாங்க தெரிஞ்சதை தான் படிக்கிறோம். என்பது ஆணவம், கண்மம், மாயை என்னும் 3 மலங்களை குறிக்கும் என்பதை மேலே கண்டோம். மூலம் என்ற சொற்கு காரணம் என்று ஒரு பொருள் உண்டு. ஆக மும்மலங்களும் காரியப்படுவதற்கு முன்பே காரண நிலையில் உள்ளன என்பது புறப்படுகிறது. இதுவே மூலம் ஆகிய மும்மலம் என்னும் தொடருக்கு பொருளாம். மும்மலங்களும் மூலம் என்பதால் இவை வேறு எதிலிருந்தும் தோன்றவில்லை என்பதும் அனாதியே உள்ளன என்பதும் அந்த ஆணவ மலம் அனாதியே உள்ளது. அதுக்குத்தான் அதை மூலமலம் என்று சொல்றது. மூவர் தேவாரங்களிலும் மலம் என்னும் சைவ சித்தாந்த குறியிட்டு சொல்லாட்சி வருகிறது. ஆயினும் திருவாசகத்தில் மட்டுமே மும்மலம் என்னும் சொல்லாட்சி உள்ளது. மூவர் தேவாரங்களில் எண்ணிக்கை சுட்டாமல் வரும் மலம் என்ற சொல் திருவாசகத்தில் மட்டுமே மும்மலம் என்று எண்ணிக்கை சுட்டி வருகிறது என்பது குறிப்பிடது. அப்ப தேவாரங்கள்ல மலம் என்று தானா பாடுறது. ஆனா திருவாசகத்துல மாத்திரம் மும்மலம் என்று வருதுதான். மும்மலம் என்னும் சொல்லாட்சி திருவாசகத்தில் பல இடங்களில் கையாளப்படுவதை காணலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில வருமாறு: அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடைகான் உள்ளமெல மூன்றும் மாய ஊவருந்தேன் உள்ளமெல மூன்றும் என்றதனால் 3 மலங்களும் என்றும் உள்ள அனாதி பொருள்கள் என்பது புறப்பட்டது. மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வந்தான். மும்மை என்னும் சொல் உம்மை, இம்மை, அம்மை என்னும் 3 நிலைகளும் 3 மலங்களும் உள்ளன என்று பொருள். எது? உம்மை, இம்மை, அம்மை. இம்மை என்றது இப்ப இந்த நிமிஷத்துல, அதைத்தான் கண்மா. உம்மை என்றது, அம்மை என்றது, உண்மை என்றா நான் நினைக்கிறேன் இறந்த காலத்தையோ ஆண்டி உண்மை என்று சொல்லினா கீழே வரும் பாப்போம். உண்மை என்பது உயிர்கள் பிறவிக்கு வரும் முன்புள்ள சரி. உண்மை என்பது இறந்த காலம். அப்ப அது ஆணவம். உண்மை என்பதை உயிர்கள் பிறவிக்கு வரும் முன்புள்ள காலம் ஆணவத்தையும், இம்மை என்பது உயிர்கள் பிறப்பு இப்ப நடக்கிறது அப்ப நிலையக்குற அது கண்மத்தையும், அம்மை என்பது உயிர்கள் வீடு வேறு பெற்று பிறப்புக்குட்படாத நிலையை குறிக்கும். அப்ப அங்க நாங்கள் அந்த என்ன இது மலங்களற்ற சுத்த நிலை அதை குறிக்கிறது. அப்ப விளங்கினது ராணியாக்கா? உண்மை, இம்மை, அம்மை என்றத விளங்கு என்னும் சொல் உண்மை, அம்மை. உண்மை என்று சொன்னாலே அது உண்மை, இம்மை, அம்மை. உண்மை என்றது உட்பட்ட முன்னிலை, அதாவது கேவல நிலை. இம்மை இப்ப இருக்கிற நிலை, சகல நிலை. அம்மை என்றது சுத்த நிலை. அப்ப அம்மை என்பது உயிர்கள் வீடு வேறு பெற்று பிறப்புக்கு உட்படாத நிலையை. உயிர்கள் பிறப்புக்கு வருவதற்கு முன்னும் பிறப்புக்கு உட்படாத போதும் மும்மலங்களும் காரண நிலையில் உள்ளன. உயிர்கள் பிறப்புக்குட்படும் போது அவை 3 காரிய நிலையில் இருக்கின்றன. மும்மை என்பது முக்காலத்து 3 மலங்களும் உள்ளதான் தன்மை உடையன. தேவார ஆசிரியரின் காலத்துக்கு முன்பு அவதரித்ததால் மாணிக்கவாசகர் காலத்தில் சைவ சித்தாந்த புலமை தமிழகத்தில் மேலோங்கி இருக்கிறது என்பது இதனால் பெறப்படுகிறது. மாணிக்கவாசகர் காலத்தில் தத்துவவாதமும் பரவலாக நிகழ்ந்திருக்கிறது என்பதை போற்றி திருவள்ளில் உள்ள செய்திகளிலிருந்து பெற வேண்டி இருக்கிறது. முடிவு பெற வேண்டி இருக்கு. அவை வருமாறு: ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தளம்பேறினர் மிண்டிய மாதம் என்னும் சண்டம் ஆறுதன் சுழித்து அடித்து ஆர்த்து. எனவே சைவ சித்தாந்த நுட்பங்கள் மூவர் தேவாரங்களில் உள்ளதை பார்க்கிலும் திருவாசகத்தில் கூடுதலாயிருக்குதான். சைவ சித்தாந்தம் கொள்ளும் 5 மலங்களை பற்றிய செய்தியும் திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ளன. 5 மலங்களவை என்பதை சிவஞான சித்தியாரில மாயையின் காரியத்தை மாயே யமலமனது என்றும் ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற ஏவும் தூயவன் தனது ஓர் சத்தி திரோதான கரியது என்றும் ஆய்வர் இம்மலங்கள் 5 அணுக்களை அணைந்து நிற்கும் ஆணவம், கண்மை, மாயம், மாயேயம், திரோதானம் என்றதான் இந்த 5 மலங்கள் இதுல சொல்லி இருக்கு. மாயேயம், திரோதானம். அப்ப இந்த மற்ற 3 மலங்களோடையும் இந்த மாயத்தையும் திரோதானத்தையும் சேர்த்த 5 மலங்கள் என்று எழுது.
அப்ப மாயேய மலம் என்பது புனதத்துவம் முதல் பிரிதிவி ஈரா தத்துவங்களையும் புவனங்களையும் அப்புவனத்துக்கு பொருள்களையும் குறிக்கும். 26 நிப்பாட்டுவோம் படிக்க நல்லா. ஓ நிப்பாட்டுவோங்க. ஓ 10 மணி ஆச்சு, எனக்கு நித்திரை வருது. இந்த கோட்டானி டேப்லெட் போட்டு